سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகி அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் சாந்தி நபி சங்கை நபி நற்குணத்திற்கெல்லாம் சொந்த நபி ஆகிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவட்டை அடிபரலாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த உம்ராவுடைய பயணத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்குகிறான். எனவே ஆரம்பமாக அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் மிகவும் பிடித்தமான தல்பியாவை சொல்லி இந்த நிகழ்வை நாம் ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله. الله تعالى நம்முடைய உம்ராக்களை அல்லாஹ் கபூல் செய்து அருள்பாலிப்பானாக. நம்முடைய பயணங்களை அல்லாஹ் லேசாக்கி அருள்பாலிப்பானாக. முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு இந்த பயணத்தை அல்லாஹ் நமக்கு எல்லா நேரத்திலும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. இந்த உம்ராவின் மூலமாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அன்பு நிறைந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உம்ராவுடைய பயணத்தில் மக்கா மதீனாவுடைய சிறப்புகள் உங்களுக்கு நினைவுபடுத்தப்படும். எப்படி உம்ரா செய்யணும் என்கின்ற முறைகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும். அதுக்கு முன்னதாக உம்ராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை செய்யணும். உம்ராவுக்கு போயிட்டு வந்த பின்னாடியும் ஒரு வேலை செய்யணும். அது என்ன அப்படின்னா, அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், பயானுக்குள்ளே போகலாம். உம்ராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரதானமாக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய உறவுகள் சொந்தங்களை நம்ம சேர்ந்து வாழும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் நேரத்தில் சண்டையான குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. ஒரு மௌத்து நேரத்தில் என்ன செய்வாங்க, ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிற நேரத்தில் என்ன செய்வாங்க, ஒன்று சேருவாங்க. பேசாத ஆள் கூட என்ன செய்வாங்க,
ஹஜ்ஜுக்கு போகிறோம் உம்ராவுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வீடு தேடி போய் சந்தித்து முசாஃபா செஞ்சு ஏதாவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சமீப காலமாக மௌத்து வீட்டுக்கு கூட சேராத குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு கல்யாண வீட்டில் கூட பழசெல்லாம் மறந்து சரி வீடு தேடி வந்து கூப்பிட்டுட்டானே போயிடலாம் அப்படிங்கிற நிலையில் உள்ளவங்க இன்றைக்கி கம்மியாக இருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகிறோமே உம்ராவுக்கு போகிறோமே சரி போகட்டும், அவர் வராட்டி பரவாயில்லை, நம்ம போய் சந்திக்கலாம், நம்ம கொஞ்சம் இறங்கி போகலாம், ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற பக்குவமும் இன்றைக்கி குறைந்து போயிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். ஏதை வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உறவுகள் சொந்தங்கள் என்பது நம்ம சரியாக பேணி கடைபிடிக்கலை அப்படின்னா நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் கிடையாது. இன்றைக்கி என்னதான் தொழுதாலும், என்னதான் ஜக்காத் கொடுத்தாலும், என்னதான் ஹஜ்ஜு உம்ரா செஞ்சாலும், இரவு பகலாக இபாதத்துகள் செய்தாலும், நோன்பு வச்சாலும் இரத்த பந்த உறவுகளை முறிக்காமல் இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படின்னா அப்போ அந்த உறவுகள் என்பது எவ்வளோ முக்கியமானது. அதனால் நம்ம அந்த உறவுகள்கிட்ட போய் முதல்ல நம்ம என்ன செய்யணும், மனக்கசப்புகளை எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நம்ம இறங்கி போனாலும் தப்பு கிடையாது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உயர்ந்தவர்கள். உறவுகள்கிட்ட நம்ம கொஞ்சம் இறங்கி போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் யார்கிட்ட உயர்ந்தவங்க? அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவங்க. அதனால் அது நம்ம மனசில் வச்சுட்டு அந்த காரியத்தை நம்ம முக்கியமாக செய்யணும். ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், லா தன்சிலு ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது. எங்கே தெரியுமா? எங்கே உறவுகள் முறிக்கப்படுமோ அங்கே அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எந்த இடத்துல சொன்னாங்க தெரியுமா? ஹஜ்ஜுடைய நேரத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த மஜ்லிஸில் இந்த சபையில் யாராவது உறவுகளை துண்டிக்கக்கூடிய ஆள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிருங்க, ஏன்னா நான் துவா செய்ய போகிறேன். யாராவது உறவுகளை முடிக்கக்கூடிய நபர்கள் இங்கே இருந்தீங்கன்னா அல்லாஹ்விடத்திலே நம்முடைய துவா கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் அப்படி யாராவது இருந்தால் எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சபையில் யாருமே எந்திரிக்கல, சபை அமைதியாக இருந்துச்சு. இன்னைக்குள்ள காலமாக இருந்தால் என்ன ஆகும்? சபையே காலியாயிடும். ஆனால் யாருமே எந்திரிக்கல. கடைசியில் ஒரே ஒரு சஹாபி எந்திரிச்சாரு, போனார். கொஞ்ச நேரம் கழிஞ்சு வந்தார். நபி அவங்க கேட்டாங்க, எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உறவுகளை துண்டித்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்காதுன்னு சொன்னீங்க. எனக்கும் என் காலம்மாவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்துச்சு. நான் நேராக போனேன், கதவை தட்டினேன். என் காலம்மா கதவை திறந்தாங்க. அவங்கள்ட்ட நான் பொருத்தம் கேட்டு மன்னிப்பு கேட்டு போன உறவுகளை நாங்கள் புதுப்பித்து விட்டு வந்தோம். என்னை பார்த்தவன் என் காலம்மா கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. நானும் அழுதேன், அவர்களும் அழுதார்கள். எங்களுக்குள்ளான மனஸ்தாபம் போய்விட்டது, சங்கடம் போய்விட்டது. உறவுகளை நான் சேர்த்து விட்டு இங்கே வருகிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லது செஞ்சீங்க, அல்ஹம்துலில்லாஹ், உட்காருங்க என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் குறைஞ்சபட்சம் இந்த உம்ரா ஹஜ்ஜுக்கு போகும்போதாவது நம்ம என்ன செய்யணும், அந்த உறவுகளை நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். யார்கிட்டாவது சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் போய் பொருத்தம் பெற்று 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, வீட்டு வாசப்படி பிடிக்கலையே, எப்படி திரும்பி போகிறது என்றெல்லாம் யோசிக்காதீங்க. அதையெல்லாம் தூர வச்சுட்டு போய் முசாஃபா செஞ்சிருங்க. அதிலிருந்து நம்முடைய கசப்புகள் போகட்டும், அதிலிருந்து நம்முடைய உறவுகள் மேம்படட்டும். அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்து செய்வானாக. அதே மாதிரி இது உம்ராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு காரியம். உம்ராவுக்கு போயிட்டு வந்த பின்னாடி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, இன்றைக்கி உம்ராவுக்கு போகிறது, ஹஜ்ஜுக்கு போகிறதெல்லாம் ஒரு காலத்தில் இபாதத்தாக, ஒரு வணக்கமாக, வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக, நசீபாக
கருதிய காலமெல்லாம் இன்றைக்கி மாறி போய் ஹஜ்ஜு உம்ரா என்பது ஏதோ டூருக்கு போயிட்டு வர்ற மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு அப்படி கிடையாது, இங்கே இருக்கிறவங்க யாருடைய உள்ளத்தில் அப்படி கிடையாது. ஆனால் பல இடங்களில் அப்படி நடக்குது. அதோடைய அடையாளம் என்ன அப்படின்னா, உம்ராவுக்கு போயிட்டு வருவாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க, வந்த பின்னாடி ஒரு 2 நாள் 3 நாள் தொழுகுவாங்க. அதுக்கப்புறம் அதோடு முடிஞ்சு போச்சு. பள்ளிவாசலுக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தொழுகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பழைய மாதிரி ஆரம்பிச்சிருது, பழைய மாதிரி தொழுகை இல்லாமல் இருக்கிறது, அதிகமாக தொலைக்காட்சிகளை பார்க்குறது, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது, அல்லாஹுடைய நினைவுகள் இல்லாமல் குறைந்து போகக்கூடிய நிலைப்பாடு பார்க்கணும். அப்போ ஹஜ்ஜு உம்ரா என்பது நம்ம வாழ்க்கையில் நம்மளை மாற்றக்கூடிய ஒரு அமலாக இருக்கும். இதுவரையும் அப்படி இருக்கட்டும், சரி பரவாயில்ல, போயிட்டு வந்த பின்னாடியாவது மாறணுமா இல்லையா? நிறைய மஹல்லாவில் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு உம்ராவுக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொழுகாத ஆளுகள்லாம் பள்ளிக்கு வந்துடுவாங்க. ஒரே தொப்பி தான், தாடி தான், ஒரே முசாஃபஹா தான், அப்படி 5 நேரம் தொழுகிற மாதிரி இருப்பார். ஹஜ் உம்ராவில் போயிட்டு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வாரம் 10 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் தொப்பியும் இருக்காது, தொழுகையும் இருக்காது, சுன்னத்தால் தாடியும் இருக்காது. அப்போ என்ன மாற்றம் இருக்குது? அப்போ உம்ரா, நம்முடைய உம்ரா என்பது நம்மளை மாற்றக்கூடியதாக இருக்கணும். அதனால் போயிட்டு வந்ததற்கு பிறகாவது நீங்கள் பழைய மாதிரி இல்லாமல், பழசு நம்ம 5 நேரம் தொழுகும் அப்படின்னா இப்போ தஹஜ்ஜத்தையும் சேர்த்து தொழுகுங்க. முன்னாடி இமாம் ஜமாத்தில் கொஞ்சம் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இதற்கு பிறகாவது இமாம் ஜமாத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதுவரை நம்ம தொழுகாமல் இருந்தோம் அப்படின்னா இதுக்கு பிறகாவது தொழுகை ஆரம்பிங்க. இதெல்லாம் தான் நம்முடைய உம்ரா அல்லாஹ்விடத்தில் கபூலாகிவிட்டது என்பதற்குண்டான அடையாளம். அதுதான். இன்ஷா அல்லாஹ் செய்யலாங்களா? அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள்பாலிப்பானாக. உம்ராவுக்கு சென்றதற்கு வந்ததற்கு பிறகும் நம்முடைய அமல்களில் ஆர்வத்தையும் ஆசையும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவானாக. அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கிறான். எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, காசு பணம் வச்சுருக்கிறாங்க, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு ஹஜ்ஜு வாழ்க்கையில் இல்லை, ஒரு உம்ரா வாழ்க்கையில் கிடையாது. எத்தனை நஷ்டவாளிகள் உலகத்தில் இருக்கலாம், எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும் அல்லாஹு தஆலா உங்களை தேர்ந்தெடுத்து அவனுடைய பிரியமான இடத்துல, அந்த நபி வாழ்ந்த இடத்துல, நபிமார்கள் வாழ்ந்த இடத்துல, சஹாபாக்கள் வாழ்ந்த இடத்துல அல்லாஹ் நம்ம காலை மிதிக்க வச்சிருக்கிறான் அப்படின்னா நீங்கள் எல்லாம் பெரும் பாக்கியசாலிகள். ஏன்னா முகலாய மன்னர்கள் 800 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த நசீபு கிடைக்கல. அரசாட்சி, அரசர் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வாய்ப்பு இருக்கும், எவ்வளோ வசதி இருக்கும், இருந்தாலும் அந்த நசீபில் அவங்களுக்கு கிடைக்கல. அரசர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எப்போதும் அல்லாஹ்விடமிருந்து பாக்கியசாலிகளாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. அன்பு சகோதரர்களே, இப்போ நம்ம போகக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அமலை செஞ்சாலும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும், ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. தொழுதா எப்படி தொழுகணும்னு தெரிஞ்சு தொழுகணும். நோன்பு வச்சா எப்படி நோன்பு வைக்கணும் அப்படின்னு முறை தெரிந்து, சட்டம் தெரிந்து நோன்பு வைக்கணும். அதே மாதிரி தான் உம்ராவாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் 1000 ரக்காத் தொழுகிறாரு, எப்படி தொழுகணும், எந்த மாதிரி தொழுகணும்னு தெரியாமல் தொழுகிறார். ஆனால் ஒருத்தர் 2 ரக்காத் தான் தொழுகிறார், ஆனால் முறை பிரகாரம் தொழுகிறார். அந்த 1000 ரக்காத்துகளை விட முறையாக தொழுகக்கூடிய 2 ரக்காத் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் உம்ராவோ ஹஜ்ஜோ எப்படி செய்யணும் அப்படின்னு முறை தெரிந்து, அதோட சட்டங்களை தெரிந்து நம்ம செய்யணும். அப்போ மக்காவுக்கு நம்ம போக போகிறோம். அந்த மக்காவுடைய சிறப்புகள் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் மக்காவின் சிறப்புகளை பற்றி என்னவெல்லாம் சொல்லுகிறான் என்று ஆயத்துக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கா.
உலகத்திலேயே கட்டப்பட்ட முதல் ஆலயம் திரு காபத்துல்லா. அந்த காபத்துல்லா எப்படிப்பட்டது? அது பரக்கத்தானது, அபிவிருத்தானது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். பரக்கத் அப்படின்னா என்ன? நம்ம பலரும் சொல்லுவோம் பரக்கத்துனா அபிவிருத்தி, அதிகம், அப்படியெல்லாம் தமிழில் சொல்லுவோம். ஆனால் பரக்கத் என்பதற்கு சரியான பொருள் தமிழில் கிடையவே கிடையாது. பரக்கத்துனா அல்லாஹ் அங்கே கொட்டி தர்றான், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காபாவில் அல்லாஹ் பரக்கத்தை கொட்டி தர்றான். என்ன பரக்கத்து கொட்டி தர்றான்? நம்ம 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போகிறோம், ஒரு 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்குமோ அப்படிங்கிறது அல்ல. பரக்கத் அப்படின்னா எதில் பரக்கத்து செய்கிறான்னா, நாம் செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் காபத்துல்லாவில் ஒரு ரக்காத்து தொழுதார் அப்படின்னா, ஒரு ரக்காத்துக்கு பகரமாக 1 லட்சம் ரக்காத்துகள் தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் தருகிறான். இது காபால மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. 1 ரூபாய் தர்மம் செஞ்சீங்க, 1 லட்சம் ரூபாய் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். ஒரே ஒரு குல்ஹுவல்லாஹ் அஹத் சூரா ஓதுனீங்க, 1 லட்சம் குல்ஹுவல்லாஹ் சூரா ஒன்று ஓதுனா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும். ஒரே ஒரு நோன்பு வச்சிங்கன்னா 1 லட்சம் நோன்பு வச்சு நன்மை கிடைக்கும். ஒரு திங்கக்கிழமையோ ஒரு வியாழக்கிழமையோ ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா 1 லட்சம், வாழ்க்கையில் 1 லட்சம் நோன்பு வச்சு நன்மை அல்லாஹ் தஆலா அங்கே பரக்கத்தாக அல்லாஹ் தஆலா கொட்டி கொட்டி தருகிறார். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா குறைஞ்சபட்சம் மக்காவில் 1 வாரம் நம்ம இருப்போம். அங்கே ஒரு குர்ஆன் முழுமையாக ஓதலுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒரு குர்ஆன் ஓதுனா 1 லட்சம் குர்ஆன் ஓதி நன்மை கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி 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 ஒரு ஹத்தம் இன்ஷா அல்லாஹ் மக்கமா நகரத்தில் நான் இருக்குகிற பொழுது அங்கிருந்து நான் வெளியாகுவதற்குள்ளாக ஒரு முறையாவது ஒரு ஹத்தமை நான் முடித்து விடுவேன் என்கின்ற நியத்தை நம்ம வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். வைக்கலாங்களா? அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள்பாலிப்பானாக. அப்போது மக்கமா நகரம் என்பது, மதீனா நகரம் என்பது அமல்கள், இபாதத்துகள் மட்டும்தான் நம்ம சிந்தனையில் இருக்கணும். வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இந்த 15 நாள் அப்படின்னு இந்த 15 நாள் இபாதத்துகள், அமல்கள் அது மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த கவனமும் இருக்கக்கூடாது. ஏன்னா பாக்கி எல்லா பொருளும் எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. ஏதாவது கிடைக்காமல் இருக்குதா? முசல்லாலிருந்து, தஸ்பீ மணியிலிருந்து, தொப்பியிலிருந்து எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அங்கே தான் கிடைக்கிறது அல்ல. அங்கே என்ன கிடைக்கும்? அல்லாஹ் நன்மைகளை வாரி வாரி வழங்குகிறான். அதனால் எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குமோ அவ்வளோ வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ மக்காவில் 1க்கு 1 லட்சம் அல்லாஹ் தருகிறான். மதீனாவில் போனீங்கன்னா அங்கே 50,000, 1க்கு 50,000 நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். இங்கே மக்காவுக்கு நேர் பாதி மதீனா நகரம். எதை செஞ்சாலும் 50,000 நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி உலகத்தில் 3 பள்ளிவாசல் சிறந்த பள்ளிவாசல் தானே. ஒன்று மக்கமா நகரம், இல்லை மஸ்ஜித் நபவி, 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ். அந்த பள்ளிவாசலை போய் நீங்கள் தொழுதீங்கன்னா அல்லாஹு தஆலா 1க்கு 25,000 நன்மைகளை வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அமல்களை கொண்டு நாம் அலங்கரிக்க வேண்டும். அப்போ பரக்கத் அப்படின்னா அதுதான். 1க்கு 1 லட்சம் மக்காவில், 1க்கு 50,000 மதீனாவில், 1க்கு 25,000 மஸ்ஜிதுல் அக்ஸாவில். இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா போகணும் நம்ம நியத்து வைக்கணுங்க. அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள் பாலிப்பானாக. உலகத்தில் 2வது பள்ளி வாசல், அந்த பள்ளிக்கும் போகணும், அங்கேயும் தொழுகணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம நியத்து வைப்போம், அல்லாஹ் நமக்கு கபூல் செய்வானா. அப்போது பரக்கத் என்பது அங்கே தான் கிடைக்கும், மக்காவில் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி ரஹ்மத், அல்லாஹுடைய ரஹ்மத். உலகத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. காலையில் எந்திரிச்சது தூங்க போகிற வரையும் அல்லாஹுடைய ரஹ்மத்து, அல்லாஹுடைய ரஹ்மத்து, அல்லாஹுடைய ரஹ்மத்து கொண்டு தான் எல்லாம் நடக்குது. அவனுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒரு அணு அளவு கூட நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அல்லாஹ்கிட்ட என்ன தான் கேட்டாங்க? ரஹ்மத்தை தான் கேட்டாங்க. ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட என்ன துவா செஞ்சாங்க? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா
வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத் எங்களுக்கு இல்லை அப்படின்னா நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று ஆதம் நபியிலிருந்து எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விட்ட கேட்டது ரஹமத்து தான். அந்த ரஹமத் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மக்கா மாநகர். எவ்வளோ ரஹமத்து கிடைக்குது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் அன்றாடம் மக்கா மாநகரத்தில் காபத்துல்லாவில் 120 ரஹமத்துகளை அல்லாஹ் அருளுகிறான். எத்தனை ரஹமத்துங்க? 120 ரஹமத். அந்த 120 ரஹமத்துகள் யாருக்கெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னாங்க, யார் இறையில்லமாம் திரு காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறாங்களோ, இறையில்லமாம் திரு காபத்துல்லாவை யார் தவாஃப் செய்கிறாங்களோ அவங்களுக்கு 60 ரஹமத்துகள் கிடைக்கும். எவ்வளோ ரஹமத்துங்க? 60 ரஹமத்துகள் கிடைக்கும். அதனால தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, மக்காவில் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய அமல் தவாஃப். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவாஃப் செய்யுங்க. ஏன்னா தவாஃப் வேறு எங்கேயுமே செய்ய முடியாது. தொழுகலாம், எங்கே வேணால் தொழுகலாம், நோன்பு எங்கே வேணால் வைக்கலாம். ஆனால் தவாஃப் என்பது அங்கே தான் செய்யும். அதனால் நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தவாஃபுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நபி அவங்க சொன்னாங்க, யார் 50 தவாஃபுகளை செய்கிறாங்களோ, யார் 50 முறை தவாஃபுகளை செய்கிறாங்களோ அல்லாஹு தஆலா பராஅத்தும் மினன் நிஃபாக் பராஅத்தும் மினன் நார். நபி அவங்க சொன்னாங்க, நிஃபாக் தனத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கு, முனாஃபிக் தனத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான், நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதனால் தவாஃபுகள் அதிகமாக செய்யணும். யார் தவாஃபு செய்கிறாங்களோ அவங்களுக்கு 60 ரஹமத்துகள், அல்லாஹுடைய 120 ரஹமத்தில் 60 ரஹமத்து கிடைக்கும். மிச்சம் எவ்வளோ இருக்குது? இன்னும் 60 ரஹமத்து இருக்குது. அந்த 60 ரஹமத்துகள் யார் தவாஃப் செய்யக்கூடிய அந்த காபாவில் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு 40 ரஹமத்துகள் கிடைக்கும். தொழுகிறவங்களுக்கு 40 ரஹமத்துகள். அப்போ எவ்வளோ போயாச்சு? 120ல் 100 போயாச்சு. இன்னும் 20 ரஹமத்து இருக்குது. அந்த 20 ரஹமத்தில் 19 ரஹமத்துகள் யார் காபத்துல்லாவை சும்மா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களோ, எந்த இபாதத்தையும் செய்யலை, குர்ஆன் ஓதலை, தஸ்பீஹ் செய்யலை, எதுவுமே செய்யலை, காபாவை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார், யார் அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 19 ரஹமத்துகள் கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ 120 ரஹமத்தில் 119 ரஹமத்து அங்கேயே முடிஞ்சாச்சு. மீதமுள்ள ஒரே ஒரு ரஹமத்து தான் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பங்களித்து கொடுக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ ஒரே ஒரு ரஹமத்துக்குள்ள தான் உலகம் இயங்குது. அல்லாஹுடைய 120 ரஹமத்தில் 119 ரஹமத்துகள் உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ்ஜு செய்யக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் வழங்குறான் அப்படின்னா நீங்கள் பாக்கியசாலிகள் தானே. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இப்போ 119 ரஹமத்துகள் காபாவிலே நமக்கு கிடைக்குது. அப்போது அல்லாஹுடைய ரஹமத்துகள் அதிகமாக இறங்கக்கூடிய இடம் எது? காபத்துல்லா. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமல் செய்யணும். தவாஃப் செய்யணும், 60 ரஹமத்து கிடைக்கும். தொழுகா 40 ரஹமத்து கிடைக்கும். காபாவை பார்த்துட்டே இருந்தாலும் 19 ரஹமத்துகள் கிடைக்கும். நபி அவங்க சொன்னாங்க, 3 விஷயத்தை பார்த்துட்டே இருந்தால் நன்மை, சும்மா பார்த்துட்டே இருந்தால் நன்மை. 3 விஷயம். ஒன்றாவது பெற்றோர்கள். உங்களுடைய பெற்றோர்களை அன்பு கொண்டு, கருணை கொண்டு, பாசத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு நன்மையை தர்றான். அதுக்கு மேலே ஹிதுமத்து செய்து அவங்களுக்கு படிவிடை செய்கிறது, அவங்க மனசு நோகாமல் பார்க்கறது, இது அல்ல வேறு. அன்பு கொண்டு பார்த்தாலே நன்மை இருக்குது. யாருங்க? பெற்றோர்கள். பெற்றோர்களை எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும், நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாய் தந்தையை நம்ம விடவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக நமக்கு எவ்வளோ சிரமம் வரலாம், அதை பெற்றோர்கிட்ட காமிக்கக்கூடாது. காசு பணங்கள் செலவு செய்ய யோசிக்கக்கூடாது. நிறைய குடும்பங்களை பார்க்குறோம், தாய் தந்தையை சுமையாக நினைக்கிறான், சுகமாக நினைக்கணும், சுமையாக நினைக்கிறான், கஷ்டமாக நினைக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் வாசல்களை அல்லாஹ் திறக்கிறான்.
பாபானி மஃப்தூஹத்தானி ஃபில் ஜன்னா, சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுது. யாருக்கு அப்படின்னா, யார் பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு. அதே மாதிரி அன்றாடம் பாபானி மஃப்தூஹத்தானி ஃபின்னார், நரகத்தின் வாசல்கள் திறக்கப்படுது. யாருக்கு அப்படின்னா, யார் பெற்றோர்களை நோவினை செய்கிறாங்களோ, யார் பெற்றோர்களை நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு நரகத்தின் வாசலை அல்லாஹ் திறக்கிறான் அன்றாடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னா பெற்றோர்களை எந்த அளவு நம்ம பேணி பாதுகாக்கணும் என்பது யோசிக்கணும். இன்றைக்கி பெற்றவங்களை வீட்டில் எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, எல்லா குடும்பங்களும் அல்ல, சில குடும்பங்களில் பெற்றவங்களை வயசாயிருச்சா இல்லையா, இனிமேல் சம்பாதிக்கலாம் போக முடியாது, வீட்டில் இருக்கு சும்மா இருக்கணும், நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு பெற்றவங்க. நம்ம எங்கேயாவது டூரு போவோமா இல்லையா, அப்போ வீட்டை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர்களை வாட்ச்மேனாக, வீட்டை பராமரிக்கிறதுக்காக வேண்டி அவங்கள வீட்டில் வச்சுட்டு போகிறோம். அதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும், சாப்பாடு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடும். 3 நாள் அதே சூடு பண்ணி சாப்பிட்டுருக்குங்க. நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிறது. அன்பு சகோதரர்களே, அதெல்லாம் மாறணும். பெற்றவங்களை பார்த்தாலே நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அப்போ அவங்களை எவ்வளோ கண்ணியத்தோடு மரியாதையோடு நம்ம நடத்தணும் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ 3 காரியம் பார்த்தாலே நன்மை. அதில் ஒன்று இறை இல்லமாம் திரு காபத்துல்லா, காபாவை பார்த்தாலே 19 ரஹமத்துகள் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மக்கமா நகரத்தில் உலகத்தில் எங்கும் கிடைக்காத அருள் பாக்கியங்களை அல்லாஹ் வழங்குகிறான். அது ரஹமத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய பரக்கத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா வாரி வாரி வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே காபத்துல்லா என்பது துவாக்கள் கபூலாகக்கூடிய இடம். அது நம்முடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய இடம், அது காபத்துல்லா. அதனால் காபாவை நம்ம இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ்விட்ட அதிகமாக நாம் துவா செய்து கொண்டே இருக்கணும். என்னவெல்லாம் துவா செய்யணும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லித் தர்றாங்க. எங்கெல்லாம் துவா செய்யணும், எப்படியெல்லாம் துவா செய்யணும், அந்த இடம் துவா கபூலாகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் ஏதாவது நியத்தை வைப்பீங்க, ஏதாவது மனசில் நினைப்பீங்க, அது உடனே அங்கே கண்கூடாக நடக்கும். அது சத்தியமானது, உண்மையானது, அனுபவபூர்வமானது. நீங்கள் போனால் உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படும். இந்த தவாப் செய்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மத்தாஃப் சொல்லுவாங்க. இப்படி சுற்றிக்கிட்டே வராங்களா இல்லையா, அதுக்கு பேர் மத்தாஃப், தவாப் செய்யக்கூடிய வளம் வரக்கூடிய இடம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு பாகிஸ்தான்காரர், வயசு 100 வயசு இருக்கும், அவருடைய கைகளை பிடிச்சிட்டு அவர் பையன் அவரை கூப்பிட்டுட்டே வர்றார். பையனுக்கு எவ்வளோ வயசுங்க, 80 வயசு, அத்தாவுக்கு 100 வயசு, தவாஃப் செஞ்சிட்ருக்கிறான். இந்த நேரத்தில் இவங்க என்ன துவா செய்வாங்க அப்படின்னு ஒருத்தர் பக்கத்தில் போய் பார்த்துருக்கிறார். அத்தா துவா செய்கிறார், யா அல்லாஹ் என் மகனுக்கு நீ கண்ணியத்தை கொடு, யா அல்லாஹ் என் மகனுக்கு நீ ரிஸ்கை கொடு அப்படின்னு அத்தா என்ன செய்கிறாரு, மகனுக்காக நீ பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார். மகன் என்ன செய்கிறாரு, அத்தாவுக்கு துவா செய்கிறாரு, யா அல்லாஹ் எங்கள் அத்தாவுக்கு நீல ஆரோக்கியத்தை தா, ஆஃபியத்தை தா, உடல் வலிமையை தா, இந்த வயதிலும் அவர் நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை தா என்று ஒரு தந்தைக்காக வேண்டி பிள்ளை 80 வயசு, அவருக்கு வயசாயாச்சு, அவர் அத்தாவுக்கு துவா செஞ்சிட்ருக்கிறார். அப்போது அந்த இடம் என்பது வித்தியாசமான இடம். அது பல மனிதர்களை பார்க்கலாம், பல ஊர்க்காரர்களை பார்க்கலாம், பல குணாதிசயங்கள் உள்ளவங்களை பார்க்கலாம், நம்முடைய துவாக்கள் உடனே அங்கீகரிக்கப்படுவதை பார்க்கலாம். ஒரு குழந்தை தோளில் ஏற்றி வச்சுட்டு ஒருத்தர் தவாஃப் செஞ்சுட்டே இருக்கிறார். அந்த குழந்தை என்ன செய்யுது, அந்த இடத்துல அத்தா எனக்கு மிட்டாய் வேணும் கேட்குது, சாக்லேட் வேணும் கேட்குது. இப்போ அவங்க அத்தா சொல்கிறாரு, அல்லாஹ்கிட்ட கேளுமா அப்படின்னு சொன்னார். அங்கே போய் எங்கள் கடையாக இருக்குது, அங்கே கேட்க முடியும். தவாஃப் செய்கிற இடத்துல அல்லாஹ்கிட்ட கேளு. தவாஃப் செய்து முடிக்குகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஈரானிய பெண்மணி கை நிறைய சாக்லேட்டை கொண்டு வந்து அந்த குழந்தை கையில் கொடுக்குது. இப்போ அதிசயம் தானே அது. நம்ம நினைக்காததெல்லாம் அங்கே நடக்கும். சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும்
எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான இடம்தான் அந்த காபத்துல்லா என்பது. அதனால் எவ்வளோ முடியுமோ துஆக்கள் அதிகமாக செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவைகள், என்னவெல்லாம் பிரச்சனைகள், அத்தனையும் கொட்டி தீர்ந்து அல்லாஹ்விடத்திலே நாம் துஆவை பெறக்கூடிய இடம்தான் காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவில் சொர்க்கத்துடைய கல் இருக்குது, ஹஜருல் அஸ்வது கல் இல்லையா? நமக்கெல்லாம் தெரியும் சொர்க்கத்தின் கல் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த கல் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொரு கல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? தங்கத்துக்கு, வைரத்துக்கு, வைரூரியத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ இந்த சொர்க்கத்தின் கல் அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த சொர்க்கத்தின் கல்லுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம், இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் ஒரு பக்கமும் இந்த ஹஜுல் அஸ்வது கல்லை இன்னொரு பக்கம் வச்சிங்கன்னா, இந்த சொர்க்கத்தின் கல்லுக்கு முன்னாடி உலகத்தில் எல்லா பொருளும் அற்பமானது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஹஜுல் அஸ்வது கல் அவ்வளோ விலை மதிப்புள்ள கல் அது. அந்த கல்லை நம்ம என்ன செய்யணும்? வாய்ப்பு கிடைச்சா முத்தமிடணும். முத்தமிட வாய்ப்பு இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் தூரத்தில் இருந்தாவது இஷாரா செஞ்சு கையை இப்படி காமிச்சு முத்தமிடணும். கையை இப்படி காமிச்சு முத்தமிடணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜருல் அஸ்வது கல்லை நீங்கள் முத்தமிடுங்கள், ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வலதுகரமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வலதுகரமாக இருக்கிறது. அதனால் வாய்ப்பு கிடைப்பவர்கள் அந்த கல்லை முத்தமிடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் வாய்ப்பு கிடைப்பவர்கள் முத்தமிடுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். முடியாதவர்கள் தூரத்திலிருந்து இஷாரா செய்யணும். அந்த கல் எப்படிப்பட்ட கல் அப்படின்னா, நெருப்பில் போட்டால் அது சூடாக இருக்காது, குளிர்ச்சியாக இருக்கும். தண்ணியில் போட்டால் கீழே போகாது, அது அப்படியே மிதக்கும். திருடர்கள் திருடவே முடியாது. ஏன்னா 33 முறை அது திருடப்பட்டது. திருடர்களை திரும்ப கூட அங்கே வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கல் தான் ஹஜருல் அஸ்வது கல். அந்த கல்லை நாளை மறுமை நாளை நமக்கு அல்லாஹ் சாட்சியாக ஆக்குவான். நபி அவங்க சொன்னாங்க, இன்னஹு லிசானுன் வ ஷஃபத்தைன். அந்த ஹஜருல் அஸ்வது கல்லுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் ஒரு நாக்கை கொடுப்பா, 2 உதடுகளை கொடுப்பா. அது பேசும். என்ன பேசும்? யாரெல்லாம் அந்த ஹஜுல் அஸ்வது கல்லை முத்தமிட்டாங்களோ, யாரெல்லாம் அந்த ஹஜுல் அஸ்வது கல்லை பார்த்தார்களோ, யாரெல்லாம் இஷாரா செஞ்சு முத்தமிட்டார்களோ, அவங்களுக்கெல்லாம் நாளை மறுமை நாளையிலே சாட்சி சொல்லும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா அவைகளை நமக்கு சாட்சியாக நாளை மறுமையில் அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. மறுமையில் யாரும் நமக்கு சாட்சி சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இவர் வந்தார், உம்ராவுக்கு வந்தார், ஹஜ்ஜுக்கு வந்தார், என்னை முத்தமிட்டார் அப்படின்னு நமக்கு சாட்சி சொல்லக்கூடியது ஹஜருல் அஸ்வது கல். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. அதே மாதிரி முல்தஸிமுல் பாப் அப்படின்னு சொல்கிறாங்க. காபாவுடைய வாசல் இருக்கா இல்லையா, தங்க வாசல், அந்த வாசலுக்கும் ஹஜருல் அஸ்வது கல்லுக்கும் பக்கத்தில் உள்ள இடம் முல்தஸிமுல் பாப் என்று சொல்வார். அந்த இடத்துல துவா கபூல் ஆகக்கூடிய இடம் எது? அங்கே அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்க. 100க்கு 100 துவா கபூல் ஆகக்கூடிய இடம் என்பது அந்த இடம். அங்கே எப்படி துவா செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காபாவோடு நம்ம நெஞ்சை அப்படி சேர்த்துடணும். நம்முடைய வலது கன்னத்தை காபாவோடு சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு துவா செய்யணும். அப்படி அங்கு இடத்துல அந்த முறையில் நம்ம துவா செய்கிற பொழுது நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் முல்தஸிமுல் பாப் அப்படிங்கிற அந்த இடத்த நீங்கள் மறந்துடாதீங்க. துவாக்கள் 100க்கு 100 கபூல் ஆகக்கூடிய முக்கியமான இடம் எது? அதனால் நம்முடைய நெஞ்சை அப்படியே காபாவோடு சேர்த்து நம்முடைய கன்னத்தையும் காபாவில் வச்சு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விட்ட துவா செய்யணும். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்து அருள் பாலிப்பானாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் நம்ம தவற விடக்கூடாத ஒரு நேரம் என்பது இரவு 2 மணியிலிருந்து 4:30 வரை.
தஹஜ்ஜத்துடைய நேரம் அது. உலகத்துடைய எல்லா வழிமார்களும் இறை நேசர்களும் சங்கமமாகக்கூடிய இடம் அது, அந்த நேரம். அந்த இடத்துல நீங்கள் அல்லாஹ்க்கு துவா செய்யுங்க, யா அல்லாஹ் உன்னுடைய இறை நேசர்களோடு தொடர்பை எனக்கு ஏற்படுத்துவாயாக, உன்னுடைய இறை நேசருடைய அன்பை எனக்கு தருவாயாக என்று நீங்கள் அந்த இடத்துல துவா செய்யுங்க. ஏனென்றால் இறை நேசர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடம் என்பது அந்த மத்தாஃப் என்கின்ற அந்த தவாஃப் செய்யக்கூடிய இடம். உலகத்தில் எத்தனையோ இறைநேசர்கள் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், துன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர். அவருக்கென்று ஒரு தனி வரலாறே இருக்குது. துன்னூனுல் மிஸ்ரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தவாஃப் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. தவாஃப் செய்யும்போது பார்த்தா ஒரு வயசான ஆள் மூட்டை முடிச்செல்லாம் தூக்க முடியாமல் அப்படி நடந்து வர்றார். அப்போ இவர் நினச்சாராம்மா, இந்த வயசான நேரத்தில் தேவையா இதெல்லாம் அப்படின்னு மனசில் நினைக்கிறார். மனசில் நினைக்கும் போது அந்த வயோதிகர் இவரை பார்த்து சொன்னார், துன்னூன் மிஸ்ரி அவர்களை பார்த்து சொன்னார், துன்னூனே இது எனக்கும் என் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள விஷயம், நீங்கள் இதில் குறுக்கிடாதீங்க, இதில் தலையிடாதீங்க, இது எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள விஷயம் அப்படின்னு சொன்ன பொழுது துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆடி போனான். நான் மனசில் நினச்சது அல்லாஹ் எப்படி அவருக்கு காமிச்சான், விசேஷமான ஆள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க பின்னாடியே போயிருக்கிறான். எங்கே பார்த்து அவரை கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. எங்கே பார்த்தாங்க அப்படின்னா துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா அவர் காபத்துல்லாவுடைய திரைகளை பிடிச்சு நிற்கிறார். அன்னைக்கு தான் குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் அது. இவர் காபாவுடைய திரையை பிடிச்சு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ துன்னூன் மிஸ்ரி பக்கத்தில் போய் என்னதான் துவா செய்கிறாரு அப்படின்னு காது கொடுத்து கேட்டால் அவர் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்கிறார். அந்த வயோதிகர், யா அல்லாஹ் எல்லாரும் குர்பானி கொடுக்குறான், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் குர்பானி கொடுக்குறான், என் கையில் குர்பானி கொடுப்பதற்கு உண்டான வசதி கிடையாது. ரப்பே ரஹ்மானே என்னையே நான் குர்பானியாக தருகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னது தான் தாமதம், கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்து மௌத்தா போயிட்டார். எனவே இப்படிப்பட்ட இறைநேசர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த இறை இல்லமாம் திரு காபத்துல்லா. பல லட்சம் இறைநேசர்கள் எப்போவுமே அங்கே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு நாம் அல்லாஹ்வுக்கு துவா செய்யணும், யா அல்லாஹ் இறை நேசர்களுடைய நேசத்தை எனக்குத்தா, தொடர்புகளைத்தா என்று நம்ம அல்லாஹ்வுக்கு துவா செய்யணும். அதனால் அந்த இடம் என்பது சாதாரண இடம் அல்ல. அதே மாதிரி காபாவுடைய வாசல், பாபுல் கஅபா, தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த கதவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்துல இருந்து நீங்கள் துவா செய்யுங்க. அந்த காபாவுடைய வாசலுக்கு நேராக இருந்து துவா செய்யுங்க. அது சாதாரண இடம் அல்ல. ஏனென்றால் அங்கே துவா செய்கிற பொழுது மன ஓர்மையோடு உள்ளச்சத்தோடு மன தூய்மையாக இருந்து அல்லாஹ்விட்ட துவா செய்யணும். அல்லாஹ் என்று உள்ளத்திலிருந்து நாம் அழைக்கணும். வாயிலிருந்து அழைக்கிறதல்ல, வாயிலிருந்து கூப்பிடுறதல்ல, உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்று நாம் அழைக்கணும். அப்படி அழைச்சா அதுக்கென்று ஒரு தனி சக்தி, தனி வலிமை, அதுக்கென்று தனி அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இருக்கு. சாதாரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தான் சொல்லணும். எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய பேர் பார்த்துக்கலாம், டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, தஸ்பீ மணி ஓடிக்கிட்டே இருக்கும். யார்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, தஸ்பீ மணி ஓடிக்கிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நல்லா இருக்கீங்களா, என்ன விஷயம்? அதுவும் ஓடும் இதுவும் ஓடும். இப்போ சொல்லுற வார்த்தையில் அர்த்தம் இல்லாமல் ஆயிடும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் இதயத்திற்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ சொல்லுகிற பொழுது உள்ளத்திலிருந்து சொல்லணும். வாயிலிருந்து சொல்கிறதுனால தான் அதுக்கு மதிப்பு இல்லாமல் ஆயிடும். அதனால் அல்லாஹ் என்கின்ற அந்த அழைப்பு அந்த இடத்துல வரணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறு உங்களுக்கு தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல்கீஸ் அம்மையார் சுலைமான் நபி அவங்கள பார்க்கறதுக்காக வர்றாங்க. வருகிற பொழுது சுலைமான் நபி சொன்னாங்க, பல்கீஸ் ராணி வர்றாங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த சிம்மாசனத்தை யார் இங்கே கொண்டு வர்றது? இனி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. யார் கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டாங்க. அது ஜின்களுடைய காலம். அது
அப்போ கூட்டத்திலேருந்து ஒரு ஜின்னு சொல்லிச்சு, நபி அவர்களே, அதை நான் 2 மணி நேரத்தில் கொண்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ நபி சொன்னாங்க, வந்துட்டாங்க, 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, அதுக்கு முன்னாடி உங்களை யார் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது ஆசிபுன்னு பர்கா என்று சொல்லக்கூடியவர் சொன்னார், நான் அதை கொண்டு வருகிறேன் கண் மூடி திறப்பதற்கு முன்னாக. கண்ணை மூடி திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதுக்குள்ளாக கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னார். அதேமாரி கொண்டு வந்தார். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அப்போ இந்த நிகழ்ச்சி எழுதிட்டு அந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் கீழே எழுதுகிறாங்க, அவர் என்ன சொன்னார், அது எப்படி வந்தது, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் அப்படின்னு சொன்னார், உள்ளத்திலிருந்து சொன்னார். சொன்ன மறு வினாடி அது அங்கிருந்து இங்கே வந்து விட்டது. அப்போ அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை உள்ளத்திலிருந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது. அதை நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா பாபுல் காபாவில் இருந்து அல்லாஹுவை அழைக்கணும். அல்லாஹ் நமக்கு பதில் தருவான். உலகத்தில் அல்லாஹ்னு வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சொல்லாத எத்தனையோ மக்கள் இருக்காங்களா இல்லையா? 80 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறாங்க, அல்லாஹ்னு சொன்னதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் என்னென்ன கண்ணியத்தை தரான், எவ்வளோ மரியாதை தரான், எவ்வளோ பொருளாதாரத்தை தர்றான், அரசாட்சியை தர்றான், எல்லாமே தர்றான். ஆனால் காலம் முழுவதும் அல்லாஹ் 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, நம்மளை அல்லாஹ் கைவிடுவானா? நிச்சயமாக விட மாட்டான். ஆனால் அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை உள்ளத்திலிருந்து வந்தால் அல்லாஹுடைய தனி ரஹமத்து நமக்கு கிடைக்கும். அதை நாம் செய்ய வேண்டிய காலம் முழுவதும் செய்யணும். முக்கியமாக அந்த பாபுல் காபாவில் இருக்கும் பொழுது அல்லாஹுவை உள்ளத்திலிருந்து நீங்கள் அழையுங்கள், அல்லாஹுடைய பதில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காபாவுக்கு பக்கத்தில் மக்காமி இப்ராஹிம், அந்த மக்காமி இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம 2 ரக்காத்து நம்ம தொழுகணும். பின்னாடி நான் சொல்லுவேன் என்ன தொழுகணும், எப்படி தொழுகணும், என்ன ஓதணும், அதெல்லாம் நம்ம சொல்லப்படும். அந்த மக்காமி இப்ராஹிமில் இருந்து நம்ம என்ன துவா செய்யணும் அப்படின்னா, மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு குடும்பத்தை எனக்கு தா அப்படின்னு அல்லாஹ்வுடைய துவா செய்யணும். ஏன்னா மக்காம இப்ராஹிம் என்பது இப்ராஹிமினுடைய நினைவாகத்தான் அங்கே 2 ரக்காத் தொழுகப்படுகிறது. அந்த கல்லுக்கு மேலே ஏறி நின்று தான் காபாவை கெட்டினாங்க, அதான் மக்காம இப்ராஹிம். அந்த இடத்துல நம்ம 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுடைய துவா செய்யும் போது என்ன துவா செய்யணும் அப்படின்னா, இப்ராஹிம் நபி அவங்களுடைய குடும்பத்தை போன்று என் குடும்பத்தை ஆக்கிவிடு அப்படின்னு துவா செய்யணும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்ட ஒரு குடும்ப தலைவர். இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்கள் தன் கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு குடும்ப பெண்மணி. இவர்களுக்கு பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகள் இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்தில் இது 3 அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கும், நிம்மதியான குடும்பமாக இருக்கும். இன்றைக்கி பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அத்தா அம்மா தவிக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் என் பக்கத்தில் உட்காந்து பேசுவானா, பேசவே மாட்டேங்கிறானே என்று ஏங்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ்விட்ட நம்ம துவா செய்யணும், யா அல்லாஹ் என் குடும்பத்தை இப்ராஹிம் நபி அந்த குடும்பத்தை போன்று சிறப்பான குடும்பமாக என்னுடைய குடும்பத்தை நீ ஆக்குவாயாக என்று துவா கபூலாகக்கூடிய இடத்துல நம்ம துவா செய்யணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சிறந்த குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்பாலிப்பானாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜம்சம் தண்ணீர், அதிசயமான தண்ணீர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 8க்கு 8 தான் இருக்கும் அந்த கிணறு. முன்னாடியெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, இப்போல்லாம் எல்லாம் மூடி வச்சுருக்கிறாங்க. அந்த ஜம்சம் தண்ணீர் அதிசயமானது. அந்த ஜம்சம் தண்ணியை பார்த்தீங்கன்னா உள்ள மோட்டர் வச்சுருக்கிறாங்க, 2 மோட்டர் வச்சுருக்கிறாங்க. 12 மணி நேரம் ஒரு மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 12 மணி நேரம் இன்னொரு மோட்டர் ஓட்டுவாங்க. எத்தனை ஹெச்பி தெரியுமா? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் மோட்டரை யூஸ் பண்ணுறோம், 1 ஹெச்பி 2 ஹெச்பி இருக்கும். அல்லது வயலில் யூஸ் பண்ணுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 6 ஹெச்பி 5 ஹெச்பி 4 ஹெச்பி கம்மியாகிட்டே வரும். ஆனால் ஜம்சம் கிணற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மோட்டருடைய ஹெச்பி அளவு என்ன அப்படின்னா 250 ஹெச்பி. 24 மணி நேரம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். மோட்டருக்கு தான் ரெஸ்ட்டு, தண்ணிக்கு ரெஸ்ட்டு கிடையாது. தண்ணி வந்துக்கிட்டே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு இன்ச்சு கூட குறையவே செய்யலை, அப்படியே இருக்கு. உலகத்தில் ஆய்வாளர்கள் பார்த்து அதிசயப்படுறாங்க. கடலுக்கும் இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா யோசிக்கிறாங்க. கடலுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருந்தால் என்ன இருக்கும்? உப்பு தண்ணி இருக்குமா இல்லையா? ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எப்போவுமே வித்தியாசமான ஒரு டேஸ்ட், வித்தியாசமான ஒரு தண்ணீர், அது உணவாக இருக்குது, நமக்கு தாகம் தீர்க்கக்கூடியதாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ ஜம்சம் தண்ணியை வயிறு நிறைய குடிக்கும். ஏன்னா ஜம்சம் தண்ணி நமக்கு கிடைக்காது, அங்கே தான் நிறைவாக கிடைக்கும். அப்போ நீங்கள் அங்கே மக்காவில் இருக்கும் போதெல்லாம் தண்ணி குடிங்க, தண்ணி வயிறு நிறைய குடிச்சுக்கிட்டே இருங்க. எல்லா நோய்களுக்குண்டான மருந்து அது. வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, எல்லா நோய்களுக்குண்டான மருந்து அது. அதனால் அந்த தண்ணியை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் குடிங்க. குடிக்கும்போது இப்படி நியத்து செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஜம்சம் தண்ணியை குடிக்கிறாங்களோ, குடிக்கிற நேரத்தில் என்ன துவா செய்கிறாங்களோ அந்த துவா கபூலாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் குடிக்கும் போதெல்லாம் ஏதாவது நியத்து, ஏதாவது ஹலாலான தேவை இருக்கும், நம்முடைய ஹாஜத் இருக்கும், அந்த ஹாஜத்தை நினச்சி நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் அந்த துவா கபூல் ஆக்கிறான் ஜம்சம் தண்ணி குடிக்கும்போது. அதனால் அந்த தண்ணியை குடிக்கலாம், அந்த தண்ணியை தலையில் தேய்ச்சிக்கலாம், எல்லாம் பரக்கத்தானது, நோய்களுக்குண்டான மருந்து அது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஜம்சம் தண்ணியை நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அங்கே குடிக்கணும், நிறைய துவா செய்யணும். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் பிரயோஜனமான கல்வியை நான் கேட்குறேன். ஒரு ரிஸ்கன் வாசியா, விசாலமான ரிஸ்கை கேட்குறேன். ஒரு ஹலாலன் தையிபா, ஹலாலான உணவை கேட்குறேன். ஒரு ஷிஃபான் மின் குல்லிதா, எல்லா நோய்களை விட்டும் யா அல்லாஹ் ஷிஃபாவை கேட்குறேன். எனக்கு ஷிஃபாவத்தா, ஆரோக்கியத்தா, ரிஸ்கத்தா, கல்வியத்தா, ஹலாலான உணவத்தா, இதெல்லாம் நிறைய கேட்கலாம், கேட்குறதுக்கு நிறைய இருக்குது. அதனால் ஜம்சம் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு துவா செய்யுங்க, துவா கபூல் ஆகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, காபாவில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செய்திகள் இருக்கிறது. அது ஞாபகத்தில் வச்சுட்டு அந்த அமல் செய்யணும். காபாவில் பார்த்தீங்கன்னா ஹத்தீப் அப்படிங்கிற இடம் இருக்குது, சின்ன செவுறு மாதிரி இருக்கும். காபாவுக்கு பக்கத்தில் குட்டி செவுறு மாதிரி, பாதி செவுறு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம 2 ரக்காத் நம்ம தொழுகணும். அப்படி தொழுதுட்டோம் அப்படின்னா காபாவுக்குள்ளேயே தொழுத மாதிரி. அதனால் அதுவும் காபாவுடைய இடத்தை சேர்ந்தது தான். வாய்ப்பு கிடைத்தால் அங்கே 2 ரக்காத்துகள் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கவனமாக நம்முடைய இபாதத்துகள் நம்ம நிறைவேற்றணும். அதே மாதிரி காபாவில் பார்த்தீங்கன்னா, காபாவை சுற்றி அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி உள்ள இடம் ருக்னை யமான். அந்த இடத்துல நம்ம துவா செய்யணும். என்ன துவா செய்யணும்? நபி அவங்க சொன்னாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார் அப்படிங்கிற துவாவை அந்த இடத்துல நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படின்னா 70,000 மலக்குமார்கள் அங்கிருந்து நமக்காக துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ருக்னை யமானில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் நீங்கள் வரும்போது இந்த துவாவை செய்யுங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார். நம்ம நினைக்கிறோம் துவாவிலேயே ரொம்ப லேசான துவா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் துவாவிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு துவா ரப்பனா ஆத்தினா தான். நபி அவங்க இந்த துவா செய்யாமல் துவா முடிக்கவே மாட்டாங்க. எப்போ துவா செஞ்சாலும் ரப்பனா ஆத்தினா ஓதாமல் துவா முடிக்கவே மாட்டாங்க. ரப்பனா ஆத்தினால் அல்லாஹு தஆலா 3 செய்திகளை சொல்கிறான். ஒன்று, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு நல்லதத்தா, மறுமையிலும் எனக்கு நல்லதத்தா, நரகத்திலிருந்து பாதுகாப்பத்தா அப்படிங்கிற அற்புதமான துவா. சின்ன ஒரு வரியாக இருந்தாலும் எல்லாமே அடங்கியாச்சு. உலகத்தில் நல்லதுத்தா அப்படின்னா நல்ல மனைவியத்தா, நல்ல கணவனத்தா, நல்ல வாழ்க்கையத்தா, ரிஸ்கத்தா, கல்வியத்தா, ஆரோக்கியம்தா, வியாபாரத்தில் பரக்கத்தா, எல்லாமே வந்துடும். மறுமையில் நல்லது அப்படின்னா மறுமையில் யா அல்லாஹ் எனக்கு அர்ஷுடைய நிலைத்தா, மீசான் தராசிரி நன்மைகளை கிடக்க செய்திடு, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை லேசான முறையில் கடத்தாட்டி விடு, எல்லாமே அதில் வந்துடும். ஒரே வார்த்தையில் எல்லாம் வந்தாச்சு. வக்கீனா அதாபன்னா, நரகத்தை விட்டு யா அல்லாஹ் பாதுகாப்பு தந்துடு. அவ்வளோதானே நம்ம வாழ்க்கையே, அவ்வளோதான். உலகத்தில் நல்லது, மறுமையில் வெற்றி,
நரகத்திலேருந்து பாதுகாப்பு. நரகத்திலேருந்து பாதுகாப்பு கிடச்சா எங்கே தான் போகணும்? சொர்க்கத்துக்கு தான் போகணும். அப்போ சின்ன துவா தான், அதில் அல்லாஹு தஆலா அவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுருக்கிறான். அதனால் அந்த துவாவை நீங்கள் மறந்துடாதீங்க. அதை எந்த இடத்துல செய்யணுங்க? ருக்குனை யமானில், ஹஜர் அஸ்வது கல்லுக்கு பக்கத்தில் 70,000 மலக்குமாக நின்று உங்களுக்கு ஆமீன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மலக்குகள் ஆமீன் சொல்கிறாங்க, மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் செய்யக்கூடிய ஆமீன் கூட சில நேரத்தில் அல்லாஹ்கிட்ட அங்கீகாரம் கிடைக்காம போயிடலாம். மலக்குகளுடைய ஆமீன் நிச்சயமாக துவா கபூல் ஆகும். ஒரு மலக்கல்ல 70,000 மலக்குமார்கள் அங்கே இருந்து நீங்கள் செய்யக்கூடிய துவாவுக்கு ஆமீன் 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த இடம் என்பது துவா செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன அமல் செய்யணும் அப்படிங்கிற ஞாபகத்தில் வைத்து அந்த அமல்களை நம்ம செய்யணும். அல்லாஹு தஆலா நம்முடைய உம்ராக்களை அல்லாஹ் லேசாக்கி அருள்வாளிப்பானாக. அப்போ மக்காவுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்குது. ஓரளவுக்கு நம்ம ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கி அதுக்கு அடுத்ததாக மதீனாவின் சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேநீர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டீ பிரேக் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு மதீனாவுடைய சிறப்புகளை பற்றியும் உம்ரா எப்படி செய்யணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பிச்சிடலாம். அன்பு நிறைந்த அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய புனிதம் நிறைந்த மதீனா நகரத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம். அந்த நபியுடைய ஷஃபாத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்பாலிப்பானாக. அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்பாலிப்பானாக. அந்த நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்பாலிப்பானாக. அன்பு சகோதரர்களே, நபி அவங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு, அவர்கள் நம்மின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு விலை மதிப்பில்லாதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்புக்கு அளவே கிடையாது. தன் மனைவியின் மீது அவ்வளோ அன்பு வைக்கலை, தன் பிள்ளைகள் மீது அவ்வளோ அன்பு வைக்கலை, அவங்க குடும்பத்தார்கள் மீது அவ்வளோ அன்பு வைக்கலை. நம்ம மேலே தான் எல்லா அன்பையும் வச்சாங்க, எல்லா நேரத்திலையும் வச்சாங்க. சாதாரண நிலையும் அன்பு வச்சாங்க, மியாராஜுடைய நேரத்தில் நம்ம ஞாபகம் வச்சாங்க. நபி அவங்க நம்ம நினைக்காத நேரமே கிடையாது. மௌத்து நேரத்தில் கூட நம்மளைத்தான் நினச்சாங்க. மறுமையில் எல்லாரும் யா நஃப்சி யா நஃப்சி, என்னுடைய நிலைமை என்னவோ என்று புலம்பக்கூடிய நேரத்தில் யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமூகமே, என்னுடைய உம்மத்தே என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆன்மா, ஒரே ஒரு நபி, நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அந்த நபியை நம்ம பார்க்க போகிறோமா இல்லையா? எவ்வளோ ஆசை, எவ்வளோ தேட்டம். அத்தஹியாத்தில் ஓதும்போது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு சொல்கிறோமா இல்லையா? நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டோமா சொல்கிறோமா இல்லையா? இதே செலவாத்தை, இதே சலாமை நபிக்கு முன்னாடி நின்று நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சொல்கிறத கேட்டு நபி அவங்க நமக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எப்போதும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாதிப்பானா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அதிக அன்பு வச்சிருக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு 1000 ஹதீஸுகள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எவ்வளோ ரசூலுல்லாஹ்
நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாங்க, கருணை வச்சிருக்கிறாங்க, பிரிய வச்சிருக்கிறாங்க என்பதற்கு அந்த ஒற்றை ஹதீஸ் நமக்கு போதுமானது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்து ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு துவா செய்யுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுட்டாங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் ஆயிஷாவுக்கு நீ ரஹமத்து செய் அப்படின்னு துவா செஞ்சாங்க. பொதுவாக நம்ம ஒரு ஆள் சந்திக்கும் போது நம்ம சொல்கிறோமா இல்லையா, பாய் துவா செய்ய பாய் சொல்கிறோமா இல்லையா? அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்குறாங்க அப்படி சொல்லக்கூடாது, உடனே துவா செஞ்சிடணும். என்ன துவா செய்யணும்? பாரக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வானா அப்படிங்கிற பொதுவான துவா, அது எல்லாத்துக்கும் பொருத்தமானது. அப்போ யார் துவா செஞ்ச சொன்னாலும் உடனே துவா செஞ்சிடணும். பெருசாக இல்லாட்டினாலும் ஒரு பாரக் அல்லாஹ் நம்ம சொல்லிடணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை. அப்போ நபி அவங்கள்ட்ட ஆயிஷா அம்மா கேட்ட உடனே ஆயிஷா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் சிறந்த துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் இவருக்கு நீ ரஹமத்தை செய் அப்படின்னு துவா செஞ்சாங்க. எவ்வளோ பெரிய துவா, நபியுடைய துவா. அது கிடைக்குமா? அது கிடைத்திருச்சு. ஆயிஷா அம்மா இந்த துவாவை கிடைச்ச உடனே, ரசூலா துவா செஞ்ச உடனே ஆயிஷா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சிரிச்சாங்க, சந்தோஷத்தில் சிரித்தாங்க. எந்த அளவுக்கு சிரித்தாங்க அப்படின்னா, அவங்க தலை மடியில் போய் விழுகிற அளவுக்கு சிரித்தாங்களாம். நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறதால விழுந்து விழுந்து சிரிச்சா சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஆயிஷா அம்மா சந்தோஷத்தில் விழுந்து விழுந்து சிரித்தாங்க. அப்போ நபி அவங்க கேட்டாங்க, யா ஆயிஷா எதுக்கு இவ்வளோ சந்தோஷம், எதுக்கு இவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. யாரை சொல்லலாம், உங்கள் துவா எனக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அல்லாஹ் ரஹமத்து கிடைக்கணும், துவா செஞ்சுருக்கிறீங்க, அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் யாரை சொல்லலாம்? அதனால் சந்தோஷத்தில் நான் சிரித்தேன் அப்படின்னு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் சொன்னாங்க, யா ஆயிஷா நீ என்கிட்ட துவா செய்ய கேட்ட, அதனால் உனக்கு நான் துவா செஞ்சேன். ஆனால் உனக்கு நான் என்ன துவா செஞ்சேனோ அந்த துவாவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் என் உம்மத்திற்காக வேண்டி நான் அல்லாஹ்வுக்கு துவா செய்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. நம்ம கேட்டோமா ரசூலுல்லாஹ்ட்ட, யார் சொல்லுங்க துவா செய்யுங்க அப்படி கேட்டோமா? இல்லை, கேட்காமலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி, அல்லாஹ் நமக்கு ரஹமத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முழு உம்மத்திற்காக வேண்டி நபி அவங்க துவா செஞ்சாங்க. அப்படின்னா அந்த நபி நம்ம மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த நபியை பார்க்குறோமா வேண்டாவா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, மக்காவிலே திரும்பி வந்துடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. மிகப்பெரிய நஷ்டவாளிகள். நபி அவங்க சொன்னாங்க, மன் ஜாரனி பஅத வஃபாத்தி ஜாரனி ஃபில் ஹயாத்தி, நான் என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு யார் என்னை சந்திக்க வர்றாங்களோ அவங்க என்ன உயிரோடு இருக்கும்போது சந்திச்சா எப்படியோ அந்த மாதிரி தான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாஹ் நேரடியாக சந்திக்கிற மாதிரி தான். அதனால் அந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு அந்த நபியுடைய நேசத்தையும் நபியுடைய சுன்னத்தையும் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தாக்கி அருள் பாலிப்பானாக. அன்பு சகோதரர்களே, மதீனா நகரத்தில் நிறைய இபாதத்துகள் இருக்குது, நிறைய சிறப்புகள் இருக்குது. நபியுடைய மகத்துவத்தை நம்ம விளங்கணும், நபியோட சிறப்புகளை நம்ம விளங்கணும். அப்படி விளங்கினா தான் அந்த மண்ணை மிதிக்கிறது அர்த்தம் இருக்குது. நம்ம மதீனாவில் இருக்கும்போதெல்லாம் நம்ம எங்கே போகணுங்க? மதீனாவில் சில அமல்கள் இருக்குது, மக்காவில் சில அமல்கள் இருக்குது. மதீனாவில் செய்யக்கூடிய முக்கியமான அமல்கள் என்ன அப்படின்னா, 5 நேர தொழுகையை மதீனா பள்ளியில் தொழுகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1க்கு 50,000 நன்மை கிடைக்கும். ஒரு வக்து கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு வக்து கூட ரூமில் தொழுதுடக்கூடாது. எல்லா தொழுகையும் காபாவில், மதீனாவில், மஸ்ஜிது நபவியில். அது நியத்து வைக்கணும். நியத்து வைக்கலாமா? கொஞ்சம் கால் வலி இருக்குது, ஒரு வக்து தானே அப்படின்னு சடைஞ்சு எப்போவுமே தொழுதுடாதீங்க. 1க்கு 50,000, 1க்கு 1,00,000, அதை நினச்சிக்கிட்டே இருக்கு. 15 நாள் தான், பெரிய ஒரு காரியம் அல்ல. எல்லாம் நமக்கு எல்லாம் லேசாக்கிடுவான். நியத்து உறுதியாக வைக்கணும். வைக்கலாமா? அப்போ மதீனாவில் 5 நேர தொழுகை பள்ளிவாசலில் தொழுகிறீங்க. தொழுத பின்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லணும்.
அப்படி சலாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வரிசையாக நம்ம நின்று அந்த வாசல் வழியை அப்படி நம்ம போய்கிட்டே இருப்போம். நம்ம போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா செலவாத்துகளை ஓதிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபோட்டோ பிடிக்கிற கலாச்சாரம் அந்த முசீபத்தை இங்கேயோடு விட்டுறணும். திருப்பி அங்கேயே கொண்டு போகக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ, ஏதோ ஒரு ஆசைக்கு ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுக்கல, தப்பு கிடையாது, மனசு தானே. காபாவுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ, மதீனா பள்ளியில் ஒரு ஃபோட்டோ முடிச்சுக்கணும். அதை காலம் ஃபுல்லாக அதுக்கு பின்னாடியே 24 மணி நேரம் ஃபோட்டோ பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. ஒரே செல்ஃபி தான் அப்பப்போ ஊருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. நம்ம நோக்கம் அது அல்ல. அதனால் அதெல்லாம் தூரம் விட்டுறது. அப்போ அந்த சஃப்பில் நிற்கும்போது நபியின் மீது ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ சஃப்பு போய்கிட்டே இருக்கும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறோம். அப்போ நபி அவங்களுக்கு முன்னாடி எல்லோரும் நின்று சலாம் சொல்லுவாங்க. நம்மளும் சலாம் சொல்ல போகிறோம். எப்படி சலாம் சொல்லணும்? அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிற சலாமை நபிக்கு நம்ம சலாம் சொல்லணும். அப்படி சலாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செய்தினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா அமீருல் முஃமினீன் செய்தினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவங்களுக்கு சலாம் சொல்லணும். அதற்கு அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்க யா அமீருல் முஃமினீன் செய்தினா உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அவங்களுக்கு சலாம் சொல்லணும். அப்போ அபூபக்கர் அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பெரும் சஹாபாக்கள். அவங்கள பற்றி பேசினா தனியாக பேசலாம். அவங்களுக்கு அந்த கண்ணியமான அந்த சஹாபாக்களுக்கு சலாம் சொல்கிற ரசூலுல்லாஹ் பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு இடம் காலியாக இருக்குது. யாருக்கு அது? ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு இடம் காலியாக இருக்குது. கடைசி காலத்தில் அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு பின்னாடி அங்கே தான் அடக்கம் செய்யப்படுவாங்க. அந்த இடம் ஹஸரத் ஆயிஷா அம்மாவுடைய வீடு. அது ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மா இருந்தாங்களே மஸ்ஜித் நபி பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தாங்க, நம்ம கேள்விப்பட்டோமா இல்லையா? அந்த வீடு தான் அது. நபி அவங்க அங்கே தான் வஃபாத்தானாங்க. நபிமார்கள் எங்கே வஃபாத்தானாங்களோ அங்கே தான் அடக்கம் செய்யப்படணும். அதுதான் சுன்னத்து. அந்த அடிப்படையில் அங்கே அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு நபியும் 2 பெரும் சஹாபாக்கும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடைசி நபியாக ஈசா நபி அவங்க நபியாக வரமாட்டாங்க, இந்த உம்மத்தில் ஒருத்தராக வருவாங்க, அங்கே அடக்கம் செய்யப்படுவாங்க என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சலாம் சொல்கிறது முக்கியமான வேலை. 2வது 5 நேர தொழுகை, நபிக்கும் சஹாபாக்களுக்கும் சலாம் சொல்லணும். அதுக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தின் பூமி இருக்குது, ஒரு இடம் இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, மா பைன பைத்தி வல் மிம்பரி ரௌலத்துன் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பர் படிக்கும் இடைப்பட்ட இடம் என்பது அது சொர்க்கத்தின் பூமி. அது அதனால் வாய்ப்பு கிடைப்பவர்கள் அங்கே இபாதத்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லலை, மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படி சொன்னாங்க. மேய்ந்து கொள்வது என்னது? இப்போ ஆடு மாடுல என்ன செய்யும்? புல் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இபாதத்தை அப்படியே மேயணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமல் செய்யணும். எவ்வளோ இபாதத்து செய்ய முடியுமோ அவ்வளோ அமல் செய்யணும். 2 ரக்காத் தொழுகிறது, கொஞ்சம் குர்ஆன் ஓதுறது, சுஜூதிலிருந்து அல்லாஹ்வுக்கு துவா செய்கிறது, என்னவெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கே செய்யணும். ஏன்னா உலகத்திலேயே சொர்க்கத்தின் பூமி அதுதான். அதனால் அந்த இடத்துல எவ்வளோ அமல் செய்ய முடியுமோ அவ்வளோ அமல்களை அவங்க செய்யணும். அப்போது மதீனாவில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் 5 நேர தொழுகை, நபிக்கு சலாம் சொல்கிறது, இந்த சொர்க்கத்தின் பூமியில் நம்ம என்ன செய்யணும்? 2 ரக்காத்து நம்ம தொழுகணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொழுது கொள்ளணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் நபி பள்ளிவாசலுக்கு வெளியில் மன்னரை கபிர்ஸ்தான் இருக்குது. சாதாரண மன்னரை அல்ல, பெரும் பெரும் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மன்னரை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற பெரும் பெரும் மனிதர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த பைக்கில் வந்தவங்க சாவி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓரம் அடிச்சு டிராஃபிக் இருக்காங்க, சாவி மட்டும் கொடுத்து அது சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போது 5 நேர தொழுகை, அதே மாதிரி
நபிக்கு சலாம் சொல்கிறது, சொர்க்கத்தின் பூமியில் தொழுகிறது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த மன்னரைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஜியாரத்து செய்து சலாம் சொல்கிறது. இதெல்லாம் மதீனாவில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான அமல்கள். இந்த சொர்க்கத்தில் பூமியில் தொழுகிறோமா இல்லையா, அதில் ஆண்களுக்கு தனியாக நேரம் கொடுப்பாங்க, பெண்களுக்கும் தனியாக நேரம் கொடுப்பாங்க. நமக்கு எந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்து அந்த அமல்களை நம்ம செய்யணும். அவசரப்படாமல் நிதானமாக செய்யணும். அவசரமே கூடாது. எந்த ஒரு அமலை செஞ்சாலும் நிதானமாக சமாதானமாக நிம்மதியாக செய்யணும். அதனால் இபாதத்து அமல் அப்படிங்கிற நியத்தை நம்ம போகணும் அப்படின்னா அந்த அமல் நமக்கு வெற்றிகரமாக ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கடவீதி பஸாரு வரும்போது நிறைய லக்கேஜு இதெல்லாம் விட்டுட்டு அமல்கள் இபாதத்துகள் மட்டும் ஞாபகத்தில் வைங்க. நபியை நம்ம சந்திக்க போகும்போது செலவாத்துகளை சொல்லணுமா இல்லையா, அந்த செலவாத்தை இப்போ இருந்து ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நபியை நான் சந்திக்கும் போது 1,00,000 செலவாத்துகளை சொல்லுவேன். நியத்து வைங்க. நியத்து வந்து அந்த செலவாத்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நபியை சந்திக்கும் போது 1,00,000 செலவாத்துகளை நபிக்கு நாம் சதக்கா செஞ்சு நபிக்கு நம்ம சலாம் சொல்லணும். அதுதான் சிறப்பானது. நபியை சந்திக்க போகிறோம், ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு போகிறதா இருந்தால் என்ன வாங்கிட்டு போவோம்? நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு போகிறதா இருந்தால் என்ன வாங்கிட்டு போவோம்? கொஞ்சம் சிறுவாணி தண்ணி கொண்டு போகலாம், இல்லை திருநெல்வேலின்னு ஒரு அல்வா எடுத்துருவோம். அப்படி அல்ல, நபியை சந்திக்க போகிற செலவாத்து தான் கிஃப்ட்டு. நபிக்கு கொடுக்குற கிஃப்ட்டு என்னங்க? செலவாத்து தான். அந்த செலவாத்துகளை அங்கே போய் சொல்கிறதல்ல, இங்கிருந்தே நம்ம என்ன செய்யணும்? சொல்ல ஆரம்பிச்சிடணும். அல்லாஹு தஆலா நமக்கு லேசாக்கி அருள் பாலிப்பானாக இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக உம்ராவுடைய செயல்முறைகள் எப்படி செய்யணும், என்னென்ன செய்யணும், இது முக்கியமானது. ரொம்ப கவனமாக நமக்கு கவனிக்கணும். பயான் கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்படாத விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருப்போம். உம்ராவுடைய விஷயத்தில் சட்டத்திட்டங்கள் என்பதனால கவனமாக கவனிக்கணும். இஹ்ராம்னா என்ன, உம்ரானா என்ன, உம்ரா இஹ்ராம் கட்டின பின்னாடி என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஒரு உம்ராவுக்கு என்னவெல்லாம் இருக்கணும், அப்படியெல்லாம் எல்லாத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம என்ன செய்யணும், அதில் கவனிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போது உம்ரா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு உம்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா 4 செயல்கள் இருந்தால் ஒரு உம்ரா. 4 காரியங்கள் இருக்கணும். அதில் 1வது இஹ்ராம் கட்டணும். என்ன கட்டணுங்க? இஹ்ராம் கட்டணும். 2வது தவாஃப் செய்யணும். 3வது சஈ செய்யணும். இதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லுவேன் நான். இஹ்ராம்னா என்ன அது தனியாக விளக்கமாக சொல்லுவேன். தவாஃப்னா என்ன அது தனியாக விளக்கமாக, சஈனா என்ன அது தனி விளக்கமாக சொல்லுவேன். இப்போ நம்ம 4 விஷயத்தை முதல்ல மனசில் பதிஞ்சணும். ஒரு உம்ரா என்பது இஹ்ராம் கட்டுதல், தவாஃப் செய்தல், சஈ செய்தல், தலைமுடிகளை குறைத்து கொள்ளுதல் அல்லது மொட்டை அடித்துக் கொள்ளுதல். ஆண்களாக இருந்தால் மொட்டை அடிச்சுக்கிறோம், பெண்களாக இருந்தாங்கன்னா ஒரு சுண்டு விரல் அளவுக்கு என்ன செய்யணும், தங்களுடைய முடியிலிருந்து வெட்டி கொள்ளணும். இது ஒரு உம்ரா. இதை செஞ்சுட்டா அப்படின்னா ஒரு உம்ரா சரியாயிடும். இஹ்ராம் கட்டுறது, தவாஃப் செய்கிறது, சஈ செய்கிறது, முடியை களைந்து கொள்ளுதல், இந்த 4 சேர்ந்தது தான் ஒரு உம்ரா. சரிங்களா? ஞாபகத்தில் வந்துருச்சா? அப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா டெய்லி ஒரு உம்ரா பண்ணுவீங்க. அப்போ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் செய்யணும். அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள் பாலிப்பானா. இப்போது இஹ்ராம் அந்த ஆடை இருக்கா இல்லையா, வெள்ளை ஆடை, அதை கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்னவெல்லாம் செய்யணும், எப்படி தயாராகணும் அப்படின்னா, இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நகங்களை எல்லாம் நம்ம வெட்டிக்கணும். தேவையில்லாத ரோமங்களை, முடிகளை கலைந்து விடணும். அதே மாதிரி இஹ்ராமுக்காக வேண்டி குளிக்கிறது சுன்னத்து, குளித்து கொள்ளணும். பெண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் இஹ்ராம் உம்ராவுக்காக வேண்டி மருதாணி போடுறது சுன்னத்து, பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு அல்ல. ஆண்கள் மயிலாஞ்சி போடலாமா? போடலாம். தாடிக்கு போடலாம், தலைக்கு போடலாம், கைக்கெல்லாம் வைக்கக்கூடாது. உடம்புக்கு முடியல, சூடு ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன செய்வாங்க, குதிங்காலில் மயிலாஞ்சி வைக்க சொல்லுவாங்க, குளிர்ச்சிக்காக. அது செய்யலாம், அது மருத்துவத்துக்காக செய்யலாம். இது அல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் என்ன மயிலாஞ்சியா, அதில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை முதல்ல அந்த ஹராம் தான் பண்ணுவார்.
அதை போடுவார். அப்போ மருதாணி என்பது அது அலங்காரம். அலங்காரம் யாருக்குரியது? பெண்களுக்குரியது. அப்போ பெண்கள் பல இடங்களில் மருதாணி போடக்கூடிய அந்த முறைகளில் உம்ராவுக்காக வேண்டி மருதாணி போட்டுக்கொள்வது அது சுன்னத்து தான். அதில் ஞாபகத்தில் வைக்கணும். அதே மாதிரி ஆண்கள் எஹராம் கட்டுகிற பொழுது 2 ஆடைகள் இருக்கும். அந்த 2 ஆடை கட்டுறதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் தான், அது பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் அல்ல. 2 ஆடைகள், மேலாடை ஒன்று, கீழாடை ஒன்று. இப்போ மேலாடை அப்படின்னா மேலே ஒரு துண்டு, கீழே ஒரு வேஷ்டி. இந்த வேஷ்டி சாதாரண வேஷ்டி கட்டுற மாதிரி தான், இந்த ஒத்த வேஷ்டி கட்டுவாங்கன்னா அதில் கேரளாக்காரங்க, அந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த வேஷ்டியை நம்ம அணிஞ்சு கொள்ளணும். ஆனால் அது கட்டும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கட்டணும். அந்த உள்பகுதி இருக்காது, ஒரு பகுதி உள்ளே விடுவோமா இல்லையா, அது நல்லா உள்ளே விட்டு நம்ம வெளியே கட்டணும். ஏன்னா நம்ம நடக்கும்போது அல்லது காற்றடிக்கும் போது நம்முடைய அவுரத் வெளிப்பற்றக்கூடாது. அவுரத்துனா என்ன? ஆண்களுடைய அவுரத்து வந்து தொப்புள் முதல் முட்டுக்கால் முடிய கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி. பெண்களுடைய அவுரத்து என்ன? முகம், 2 கைகள் மணிக்கட்டு வர, 2 கால்கள் கரண்டை கால்கள் தவிர பாக்கி எல்லாமே அவுரத்து தான். எல்லாமே மறைச்சாங்க, முடியும் மறைக்கணும், எல்லாமே மறைக்கணும். அவுரத், பெண்களுடைய அவுரத்துனா மறைக்க வேண்டிய பகுதி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்கள் கட்டாயமும் மறைச்சாங்க. அப்போது நீங்கள் வேஷ்டிக்கு அந்த எஹ்ராமுடைய ஆடை கட்டியிருக்கீங்க, லேசாக கட்டிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் தவாஃப் செய்யும் போது நம்முடைய அவுரத் வெளிப்பட்டுறக்கூடாது. சாதாரணமாக காற்று அடிக்குது அல்லது வேகமாக நடக்கிறோம், அந்த தொடை பகுதி வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒது முறிஞ்சிடும், திரும்ப ஒது செய்யணும். அதனால் அது தெரியாத மாதிரி அந்த வேஷ்டியை கட்டிக்கணும், மேலே ஒரு துண்டை போட்டுக்கணும். இதுதான் இஹ்ராமுடைய ஆடை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுடைய இஹ்ராமுடைய ஆடை என்ன அப்படின்னா அவங்க போடக்கூடிய புர்கா தான், பர்தா தான் அவங்களுடைய இஹ்ராமுடைய ஆடை. அந்த ஆடையை அணிந்து கொண்டாலே அவங்க இஹ்ராமுக்குள்ளே வந்துடுவாங்க. நிய்யத்தை மட்டும் நம்ம வச்சுட்டா போதுமானது. அப்போ ஆண்களுடைய இஹ்ராம் 2 ஆடைகள், பெண்களுடைய இஹ்ராம் என்பது அவர்கள் அணியக்கூடிய அந்த பர்தா தான் அவர்களுக்குண்டான இஹ்ராமுடைய ஆடையாக இருக்கிறது. அப்போ இஹ்ராம் ஆடையில் அணிஞ்சாச்சு. இஹ்ராம் ஆடை அணிந்த பின்னாடி உள்ளாடை, அதாவது தையல் ஆடைகள் அணியக்கூடாது. ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, பனியன் போட்டுட்டு, சில பேர் பார்த்து பனியன் போட்டு அதுக்கு மேலே துண்டு போடுவாங்க, பழக்க தோஷம். அதனால் அதில் கவனமாக இருக்கணும். தையல் ஆடைகள் இருக்கக்கூடாது. இப்போ இஹ்ராமெல்லாம் கட்டியாச்சு. கட்டின பின்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா 2 ரக்காத் நம்ம தொழுகணும். 2 ரக்காத் உம்ராவுக்குண்டான 2 ரக்காத் நம்ம தொழுகணும். அந்த 2 ரக்காத்தில் என்ன ஓதணும் நபி அவங்க சொன்னாங்க. முதல் ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா, குல் யா ஐயுஹல் காஃபிரூன் சூரா. 2வது ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா. இந்த 2 சூரா ஓதி அந்த 2 ரக்காத்து நம்ம தொழுகணும். இஹ்ராம் கட்டியாச்சு, 2 ரக்காத் தொழுதாச்சு. தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கணும். சலாம் கொடுத்து உட்கார்ந்துருக்கும் போது தான் உம்ராவுக்காக நிய்யத்து செய்யணும். என்ன நிய்யத்து செய்யணும் அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபத்தகப்பல்ஹா மின்னி வயஸ்ஸிர்ஹா லீ. யா அல்லாஹ், உனக்காகவே நான் உம்ரா செய்கிறேன், இந்த உம்ராவை நீ கபூல் செய்வாயாக, இந்த பயணத்தை எனக்கு லேசாக்கி அருள்பாலிப்பாயாக. தமிழ்லேயே சொன்னால் போதும். அரபி தெரிஞ்சால் அரபி சொல்லிக்கலாம், அரபி தெரியாட்டி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன பாஷையில் தெரியுமோ அந்த பாஷையில் சொல்லிக்கொள்ளலாம். என்னங்க, சலாம் கொடுத்து உட்கார்ந்தோட உம்ராவுக்காக நிய்யத்து பண்ணுறோம். யா அல்லாஹ், இந்த உம்ராவை நீ கபூல் செய்வாயாக, யா அல்லாஹ் என்னுடைய பயணங்களை லேசாக்குவாயாக, நான் உம்ராவுடைய நிய்யத்து வைக்கிறேன் அப்படி நிய்யத்து பண்ணிட்டா போதுமானது. அப்போது உம்ராவுடைய நிய்யத்து வச்சாச்சு. உம்ராவுடைய நிய்யத்து வச்ச உடனே அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னென்னா தல்பியா சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ இருந்து தல்பியா சொன்னால் தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதுவரை சொல்லணும் அப்படின்னா காபத்துல்லாவை பார்க்குற வரையும் தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன தல்பியா இப்போ சொன்னமா இல்லையா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்க வல் முல்க் லா ஷரீக லக். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யா அல்லாஹ் இதோ வந்துட்டேன், யா அல்லாஹ் இதோ வந்துட்டேன், யா அல்லாஹ் சரணாகதி ஆகிட்டேன்,
அப்படின்னு அந்த அர்த்தத்தை தரக்கூடிய தல்பியாவை சொல்ல ஆரம்பிக்கணும். அப்போ நல்லா கவனமாக பாருங்கள். எஹராம் கட்டியாச்சு, 2 ரக்காத் தொழுதாச்சு, சலாம் கொடுத்து உட்கார்ந்துருக்கும் போது நியத்து வச்சாச்சு. நியத்து வச்ச பின்னாடி தல்பியா சொல்ல ஆரம்பித்தாச்சு. அப்போ இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். காபாவை பார்க்குற வரையும் தல்பியா சொல்லணும். அப்போ காபத்துல்லா பார்த்தா என்ன சொல்லணும்? தக்பீர் சொல்லணும். தல்பியா எதுவரையும்? காபாவை பார்க்குற வரையும் மட்டும்தான் தல்பியா. காபாவை பார்த்த உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படிங்கிற தக்பீரை காபாவை பார்த்த உடனே தக்பீர் சொல்லணும். அப்போ தல்பியாவோட நேரம் அதோடு முடிஞ்சிடுச்சு. காபாவை பார்த்த உடனே தல்பியா முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு தக்பீர்களை சொல்லணும். அப்போது இஹ்ராம் கட்டிட்டு நியத்து வச்சு தல்பியாவோடு நம்ம உம்ராவுடைய அமல் ஆரம்பிச்சாச்சு. இப்போ இஹ்ராம் கட்டின பின்னாடி என்ன செய்யக்கூடாது, அதில் கவனமாக இருக்கும். இஹ்ராம் கட்டியாச்சு, என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 3762 வண்டி நம்பர் 2 வீலர் 3762 ஆக்டிவா உங்களுதா? 3762 இல்லை, அது இல்லை, அதில் எடுத்து வச்சாச்சு. 4802 ஒரு 3 வண்டி மட்டும் சாவி கிடைக்கல. இல்லை, ஒரு 3 வண்டி சாவி மட்டும் தேவை. அது நம்பர், அது நம்பர் வண்டி மட்டும் 4802 6116 யூனிகான். தமிழ் சொல்லுங்க. 4802 அது அவர்தான் ஒன்று. யூனிகான் 6116 யாருங்க? யூனிகான் உங்களுதா? பைக் யூனிகான் தமிழ் சொல்லுங்க. 6116 7734 ஆக்டிவா. இங்கே யாரும் இல்லை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்ச பின்னாடி நம்ம செய்யக்கூடாத காரியங்கள் என்ன, இதில் கவனமாக இருக்கும். எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஹ்ராம் ஆடை அணிந்த பிறகு உம்ராவுடைய நியத்து வச்ச பின்னாடி தாம்பத்திய உறவுகள் இருக்கக்கூடாது, தையல் ஆடைகள் அணியக்கூடாது, வாசனை பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இதுதான். வாசனை பொருட்களை பயன்படுத்துறதுல நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அது பயன்படுத்தி அத்தரை பூசி பழக்கமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, மக்காவுக்குள்ளே போகிறோம், இஹ்ராம் கட்டியாச்சு, உம்ரா எடுத்து டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அத்தரை பூசிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கும். இஹ்ராம் கட்டின பின்னாடி உம்ராவுடைய நியத்தில் அத்தரைகளை பூசக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா அதில் கூட கவனமாக இருப்பாங்க, அத்தரை பூசக்கூடாது, அதில் கவனமாக இருப்பாங்க. ஆனால் இந்த சோப்பு பயன்படுத்துறது, ஷாம்பு யூஸ் பண்ணுறது, ஹேண்ட் வாஷ் பயன்படுத்துறது, இதெல்லாம் கவனம் இல்லாமல் ஆகிடுவோம். ஏன்னா டக்கு நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம், டக்குன்னு என்ன செய்வோம், ஹேண்ட் வாஷ் அமுத்திடும், பழக்க தோஷம் தானே. அப்போ அது நம்ம கவனமாக இருக்கும். அப்போ வாசனை பொருட்களை எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. அத்தராக இருந்தாலும், ஷாம்புவாக இருந்தாலும், சோப்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் வாசனை தரக்கூடிய எந்த பொருளையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. எப்போ தான்? இஹ்ராமில் உம்ராவோட நியத்தில் இருந்தால் மட்டும்தான். அது இல்லாத நேரங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாதாரண நேரங்களில் அதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம். உம்ராவோட நியத்தில் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது. தலை திறந்த வண்ணமாக இருக்கும். எப்பவும் தொப்பி போடுற மாதிரி இஹ்ராமெல்லாம் கட்டிட்டு தலையில் தொப்பி போட்டுறக்கூடாது. அதில் கவனமாக இருக்கும். பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது. முகத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. எப்போது? உம்ராவுடைய நியத்தில் இருக்கும்போது நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம், ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது. அதே மாதிரி மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி கண்ணியமான இடம், அந்த இடத்துக்குண்டான கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த சேதத்தையும் நாம் செய்யக்கூடாது. அங்கே இருக்க செடி கொடிகளை பிக்கிறது, அதை என்ன செய்கிறது, நாசப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பேச்சுக்கள், இதெல்லாம் சுத்தமாக விட்டுறோம். அங்கே 4 பேர் இருக்கிறோம், 4 பேர் 4 ஊருக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் சில மனஸ்தாபங்களோ சண்டைகளோ
வாய்க்கு பூட்டு போட்டுருக்கும். மண் சமத்த நஜா நபி அவங்க சொன்னாங்க, யார் அமைதியை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் அமைதியாக இருக்கும். ஏன்னா யார் வீண் சண்டைகள் சச்சரவுகளை ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய உம்ராவோ அவங்களுடைய ஹஜ்ஜுகளோ அல்லாஹுக்கு தேவை கிடையாது. அதனால் ஹஜ்ஜு உம்ராவுடைய முக்கியமான அமல்கள் ஒன்று என்னென்னா அமைதியாக இருப்பது, தேவையில்லாத விஷயங்களில் மூக்கில் நுழைக்காமல் இருக்குது, தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது, அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்படி இருந்தால் தான் அன்று பிறந்த பாடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, யார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகரை போன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு திரும்புகிறாங்க. ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல, உம்ராவுக்கும் அதுதான். உம்ராவுக்கும் அந்த சிறப்பு இருக்குது. யார் உம்ராவை முடிச்சுட்டு வர்றீங்களோ நீங்களும் அன்று பிறந்த பாலகரை போன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு தான் திரும்புகிறீங்க. அதனால் அந்த இடத்துல கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி எந்த காரியத்தை செய்யக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். அப்போது இஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்னாக என்னெல்லாம் நகத்தை வெட்டணும், முடிய வெட்டணும், இதெல்லாம் சொன்னோம். அப்போ இஹ்ராம் ஆடை அணிந்த பின்னாடி தொழுகணும், நியத்து வைக்கணும், தல்பியா சொல்லணும். இஹ்ராம் ஆடை அணிஞ்ச பின்னாடி என்னெல்லாம் செய்யக்கூடாது, இந்த சோப்பு ஷாம்பு வாசனை திரவல் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆண்கள் தலையை திறந்திருக்கணும், பெண்கள் முகத்தை திறந்திருக்கணும், இந்த கண்ணியத்தை பாதுகாக்கணும். இதெல்லாம் இஹ்ராம் ஆடை அணிந்து உம்ராவுடைய நியத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ எல்லாம் செஞ்சாச்சு, நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஜித்தாவில் போய் நம்ம இறங்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஜித்தாவில் போய் இறங்கின உடனே இந்த ஜித்தாவில் ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் அங்கேயும் சில ஒழுக்கங்கள் கடைப்பிடிக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். தல்பியா அங்கேயும் தல்பியா, பஸ்ஸில் போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி எங்கே போனாலும் தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். தல்பியா விடவே கூடாது. சில பேர் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குது, அங்கே டிவி இருக்குதா அப்படின்னு நோண்டிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுறணும். தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போது ஜித்தாவில் போய் இறங்கின உடனே உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட்டு இந்த விசா இதெல்லாம் சரி பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, போய் இறங்கணும், நமக்கு ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய ரெஸ்ட் ரூம் போயிட்டு பொது செஞ்சுட்டு நம்ம உட்காந்து கல்வியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜித்தா ஏர்போர்ட்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. வந்தால் நமக்கு வந்து பஸ்ஸு ரெடியாக இருக்கும். பஸ்ஸில் ஏறணும், நேராக எங்கே போக போகிறோம், மக்காவுக்குள்ளே போக போகிறோம். அப்போ அங்கிருந்து மக்காவுக்கு போவதற்காக வேண்டி பஸ்ஸில் ஏறி தயாராக உட்காந்துடணும். அங்கேயும் தல்பியாவை மறந்துடக்கூடாது, தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். பஸ்ஸு புறப்பட்டுரும், பஸ்ஸு புறப்பட்டு மக்காவை நோக்கி அந்த பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும். போகக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னா மக்காவுடைய எல்லை இருக்குது. அந்த எல்லை ஆரம்பம், அந்த ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரேகாலி மாதிரி போட்டு குரான் அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. அந்த வடிவத்தில் ஒரு பெரிய ரேகாலி மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. பெருசாக இருக்கும், ரோட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதுதான் மக்காவுடைய எல்லை ஆரம்பம். அந்த எல்லைக்குள்ளே நுழையிறதுக்கு என்ன வேணுங்க, என்ன வேணுங்க, ஈமான் வேணும். ஈமான்தாரிகள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். களிமா இல்லாதவங்களுக்கு அங்கே அனுமதி கிடையாது. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ அந்த களிமா உள்ளவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். அப்போது அந்த ரேகாலி மாதிரி அந்த அடையாளம் இருக்கா இல்லையா, அதை மக்காவுடைய எல்லை ஆரம்பம். அந்த எல்லை ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை சொல்லியிருக்கிறாங்க. அந்த துவாவை அங்கே ஓதும். என்ன துவா, அற்புதமான துவா, அரபியில் இருக்குது, உங்களுக்கு நான் தமிழ்லே சொல்கிறேன். அந்த இடத்துல நம்ம என்ன துவா செய்யணும் அப்படின்னா, யா அல்லாஹ் என்னுடைய உடலை, என்னுடைய சதைகளை, என்னுடைய இரத்தங்களை, என்னுடைய நரம்புகளை, என்னுடைய எலும்புகளை அத்தனையும் நரகத்திற்கு ஹராமாக்குவாயாக அப்படின்னு துவா செய்யும். அற்புதமான துவா அது. அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய துவா. ஏன்னா அது துவா கபூலாகக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல நபி அவங்க இந்த துவா சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சு சொல்லுங்கள், யா அல்லாஹ் நரகத்திற்கு என் உடலை, என்னுடைய இரத்தத்தை, என்னுடைய எலும்புகளை, என்னுடைய நரம்புகளை அத்தனையும் யா அல்லாஹ் நரகத்திற்கு ஹராமாக்கி விடு அப்படிங்கிற துவாவை அங்கே செய்யுங்க. அது துவா கபூலாகக்கூடிய இடம். அல்லாஹு தஆலா நரக நெருப்பை விட்டும் நரகத்துடைய அதாபுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வாளிப்பானாக. அப்போ துவாவோடு மக்காவுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. மக்காவோட எல்லையில் நுழைஞ்சாச்சு. பஸ்ஸு போயிட்டே இருக்கும். நமக்குண்டான அந்த லாட்ஜுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க,
வண்டியை நிறுத்துவாங்க. நம்ம இறங்கி லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரூமில் போய் நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் வச்சுருவோம். எல்லாத்தையும் வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். கொஞ்சம் படுத்துட்டு போகலாமா, தூங்கிட்டு போகலாமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்முடைய அமல் இன்னும் முடியல. உம்ராவுடைய நியத்தில் வந்திருக்கிறோம். உம்ராவுடைய எஹராம் மட்டும்தான் கட்டியிருக்கிறோம். இன்னும் 3 அமல் இருக்குது. அதனால் நேராக டக்குன்னு போய் ஒது செஞ்சுட்டு நம்ம நேராக கீழே இறங்கிடுவோம். எல்லோரும் கீழே இறங்கிடுவாங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும், காபாவுக்கு போக போகிறோம். காபத்துல்லாவுக்கு போக போகிறோம். மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்குள்ள போக போகிறோம். அப்போ அங்கிருந்து எப்படி புறப்படணும் அப்படின்னா தல்பியா சொல்லிக்கிட்டே தான் போகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் அப்படியே நடந்து போவாங்க. நடந்து போகும்போது ஏற்கனவே ரொம்ப நாள் ஆசை இருக்கும். காபா மக்காவுக்கு வந்தாச்சு, மக்காவுக்கே வந்தாச்சு, காபா எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா தேடி தேடி பார்ப்பாங்க. தலையை தூக்கி தூக்கி பார்ப்பாங்க. மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா முதலாக நீ காபாவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா எப்படி போகணும்னா தலை குனிஞ்சிக்கிட்டே போகணுமா. தலை குனிஞ்சிக்கிட்டே தல்பியா சொல்லிக்கிட்டே நீங்கள் போகணும். அப்போ அந்த தெருவில் நம்ம போகும்போது நம்ம கூட்டமாக எல்லோரும் சேர்ந்து நம்ம போகும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படிங்கிற தல்பியாவை சொல்லிக்கிட்டே தலை குனிஞ்சிக்கிட்டே அப்படியே போகணும். போனீங்கன்னா மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு நிறைய வாசல்கள் இருக்குது. அந்த அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிக்குள்ளே தான் காபத்துல்லா இருக்குது. அப்போ நிறைய வாசல்கள் இருக்கா இல்லையா? எந்த வாசல் வழியில் போனாலும் காபத்துல்லாக்குள்ளே போயிடலாம். ஆனால் ஒரு வாசல் வழியாக போனால் தான் காபாவை நேரடியாக பார்க்கலாம். ஃப்ரெண்டு இருக்கா இல்லை, அந்த முகம், அந்த காபத்துல்லாவுடைய கதவு, ஹஜ்ருல் அஸ்வது கல், அதை நேரடியாக பார்க்குறது ஒரு வாசல் வழியாக போனால் தான் முடியும். அப்போ அந்த வாசல் வழியாக என்ன செய்வோம், கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல படி இறங்கும். அப்படி படியில் இறங்கி அப்புறம் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போவீங்க. அப்போல்லாம் நீங்கள் தலை குனிஞ்சிட்டே தான் இருக்கும். அதுக்கு பிறகு படியில் ஏறுவீங்க. படி ஏற 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 ஸ்டெப்பு ஏற 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 நீங்கள் அப்படியே தலையை லேசாக தூக்கி பார்க்கணும். அப்படி நீங்கள் ஸ்டெப்பு முடியும் போது பார்த்தீங்கன்னா காபத்துல்லா முழுசாக தெரியும். காபாவை நீங்கள் முழுசாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அப்படி காபாவை முதலாக பார்க்கும்போது நீங்கள் கேட்குற துவா உடனே கபூல் ஆகிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ மெதுவாக நம்ம நடந்து போகணும், தலை குனிஞ்சிக்கிட்டே போகணும். தலையை தூக்கி பார்த்தா காபத்துல்லா தெரியணும். அப்படி தெரிகிற பொழுது தல்பியாவை நிறுத்திட்டு தக்பீரை சொல்ல ஆரம்பிக்கணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படிங்கிற தக்பீரை சொல்லி காபாவை பார்க்குறீங்க. முதலாக பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் காபாவை பார்க்குறீங்க. அதனால் மனசில் என்னவெல்லாம் இருக்குதோ அத்தனையும் அல்லாஹ்கிட்ட சொல்லி நீங்கள் அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. துவா கபூலாகக்கூடிய இடம் அது. நீங்கள் பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, நிம்மதியாக இருந்து நீங்கள் அங்கே துவா செய்யுங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளாக இருப்பான், அவன் நின்று அழுதுகிட்டே இருப்பான். பல ஊருக்காரங்க இருப்பாங்க. கல் நெஞ்சம் படைத்தவர்களும் காபாவை பார்த்தோன்னு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. எவ்வளோ பெரிய கல் நெஞ்சம் படைத்தவங்களாக இருந்த வாழ்க்கையில் அதுவரை அழுததே இல்லை, இருந்தாலும் காபாவை பார்த்தோன்னு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி அதிசயங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். அதனால் முதல்ல காபாவை பார்க்குறீங்க, நிறைய துவா செய்யுங்க. முதல் துவா அல்லாஹ்கிட்ட கபூல் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன துவா செய்கிறது? முதல்ல பார்க்குறோம் காபாவை, என்ன துவா செய்யலாம்? பல பேருக்கு ஆசை இருக்கும். இந்த வீடு பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கிறேன், போனவுடனே வீட்டு வேலை முடிஞ்சிடணும், வியாபாரம் பாதியிலே நிற்கிது, நல்ல முறையில் நடக்கணும், பொண்ணு கல்யாணம் சிறப்பாக நடக்கணும், இப்படியெல்லாம் பல நியத்துகள் இருக்கும். எல்லாமே கேட்கலாம். கேட்குற இடம்தான் அது. அதுக்கு தான் நம்ம போயிருக்கணும். துவா முக்கியமானது. எல்லாம் கேட்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு துவா, முக்கியமான துவாவை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த துவா தான் செஞ்சாங்களாம். என்ன துவா செஞ்சாங்க அப்படின்னா, யா அல்லாஹ், இனி வாழ்நாள் முழுவதும் நான் என்னவெல்லாம் துவா செய்கிறேனோ அத்தனை துவாவும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக அப்படிங்கிற ஒரு முக்கியமான துவாவை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லித்தராங்க. அப்போ அந்த இடத்துல அந்த துவா தான் செய்யணும். என்ன துவாங்க? வாழ்நாள் முழுவதும் இனிமேல் என்னவெல்லாம் துவா செய்வேனோ அத்தனை ஹலாலான துவாவையும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயா அப்படிங்கிற
ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவாவை அல்லாஹ்ட்ட வாங்கி வச்சுக்கணும். அது நீங்கள் அங்கிருந்தாலும் துவா செய்யலாம், ஊருக்கு வந்த பின்னாடி துவா கபூல் ஆகும். அதனால் முக்கியமான துவா அது. மார்க் அறிஞர்கள் சொல்கிறாங்க, 1000 விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த துவாவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற தேவைகளை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, மார்க் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல நீங்கள் இந்த துவாவை செய்யுங்க. அல்லாஹ் நம்முடைய அமல்களை அல்லாஹ் லேசாக்கி அருள் பாலிப்பானாக. அப்போ உம்ராவுடைய 4 விஷயத்தில் எத்தனை விஷயம் முடிஞ்சிருக்குங்க? ஒன்று தான் முடிஞ்சிருக்கு. எஹராம் கட்டி இருக்கிறோம், காபத்துல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறோம், அவ்வளோதான். இனி 2வது அமல் தவாஃப் இருக்குது, சை இருக்குது, முடிகளை களைந்து கொள்வது. இப்போ 2வது அமல் தவாஃப் செய்யணும். தவாஃப் எப்படி செய்யணுங்க? தவாஃபில் என்னவெல்லாம் ஓதணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லித் தர்றாங்க. தவாஃப் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஹஜருல் அஸ்வது கல்லுக்கு நேராக நின்று தவாஃப் ஆரம்பிக்கணும். அப்படி தவாஃப் ஆரம்பிக்கும் போது ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டுட்டு ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா அப்படி சொல்லணும். முத்தமிடு ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடு என்ன சொல்லுங்க? பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா அப்படி சொல்லிவிட்டு முத்தமிடணும். இப்போ தூரத்தில் நம்ம இருக்கணும், பக்கத்தில் போக முடியாது, தூரம் கூட்டமாக இருக்குது அப்படின்னா கையை இப்படி செய்கனை செஞ்சு ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக கையை செய்கனை செஞ்சு நம்ம முத்தமிட்டு கொள்ளலாம். 3 முறை முத்தமிட்டு பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா அப்படி சொல்லிவிட்டு தவாஃப் ஆரம்பிக்கணும். 7 சுத்துகள் சுற்றிட்டோம் அப்படின்னா ஒரு தவாஃப். ஹஜருல் அஸ்வத் கல்லிலேருந்து ஆரம்பித்து போய் திரும்ப ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு வந்துட்டால் ஒரு சுற்றாயிரம். அந்த மாதிரி 7 தடவை சுற்றணும். அப்படி சுற்றினாத்தான் ஒரு தவாஃப். இப்படி தவாஃப் செய்கிறோமா இல்லையா? தவாஃப் செய்யும்போது ஒது கட்டாயமாக இருக்கணும். ஒது இல்லாமல் தவாஃப் செஞ்சால் தவாஃப் சரியாகாது. கட்டாயமாக ஒது வாஜிப், ஒது கட்டாயமாக இருக்கணும். இடையில ஒது முறிஞ்சாலும் ஒது செஞ்சுக்கணும். அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹஜருல் அஸ்வத் கல்லிலேருந்து நம்ம தவாஃப் ஆரம்பிக்கணும். 7 முறை சுத்தனா ஒரு தவாஃப் ஆயிரும். தவாஃபில் ஒது கட்டாயமாக வேணும். இப்போ தவாஃப் சுத்தரமா இல்லையா? 7 சுற்று சுத்தரமா இல்லையா? ஒவ்வொரு சுற்று சுற்றும் போது ஒரு துவா இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒரு துவா இருக்குது, அதுக்கு தனி கிதாபுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு ஓத முடியுமா அப்படின்னு சந்தேகம் நமக்கு வரலாம். ஆனால் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துவா இருந்தாலும் தவாஃப் சுற்றும் போது எல்லாத்துக்கும் ஈஸியான ஒரு அமலை சொல்லித்தர்றாங்க. என்னென்னா, உங்களுக்கு எது தெரியுமோ அது ஓதிக்கலாம், என்ன தெரியுமோ அது ஓதிக்கலாம். ஒருத்தருக்கு தவாஃப் செய்யும் போது துவாவெலாம் தெரியாது, யாசீன் சூரா தெரியும், யாசீன் சூரா ஓதிக்கிட்டே நீங்கள் தவாஃப் செய்யலாம். அல்லது சூரத் ரஹ்மான் தெரியும், ரஹ்மான் ஓதிட்டே தவாஃப் செய்யலாம். அல்லது குல் ஹுவல்லாஹ் தெரியும், குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டே தவாஃப் செய்யலாம். தஸ்பீஹ் தெரியும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதை ஓதிட்டே தவாஃப் செய்யலாம். அல்லது கலிமா தெரியும், கலிமா சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டு தவாஃப் செய்யலாம். ஆக மொத்தம் மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்களா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஓதிட்டு தவாஃப் செஞ்சால் போதுமானது. சரிங்களா? அப்போ ஞாபகத்தில் வச்சு. அப்போ தவாஃப் செய்யும்போது ஒன்றும் வேணும், தெரிஞ்ச துவாவில் ஓதிக்கலாம். இப்போ தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 3 சுற்று வந்தாச்சு, மொத்தம் 7 சுற்று சுற்றணுமா இல்லையா? 3 முடிஞ்சாச்சு. ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்து வந்தாச்சு. 4வது சுற்று அங்கேருந்து ஆரம்பித்து பாதி தூரம் வந்திருக்கிறோம். பாதி தூரம் வந்த பின்னாடி ஒது முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்துலேயே ஒது செய்யறதுக்கு இடம் இருக்குது, அங்கே போய் ஒது செஞ்சுட்டு வந்துடணும். வந்த பின்னாடி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டிருந்து புதுசாக ஆரம்பிக்கிறதா, அல்லது இடையில கேப் விட்டோமா இல்லையா? 3 முடிஞ்சு 4வது விட்டோமா இல்லையா? அங்கேருந்து ஆரம்பிக்கிறதா அப்படின்னா நம்ம 3 கணக்கு வந்துடும். 4ஆவதுலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த 4வது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இடையில விட்டோமா இல்லையா? அங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடாது. எப்போ ஆரம்பித்தாலும் ஹஜருல் அஸ்வத் கல்லிலிருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் கணக்கு. அப்போ 3 முடிஞ்சிருச்சு, 4வது ஹஜருல் அஸ்வத் கல்லிலிருந்து ஆரம்பித்து 4, 5, 6, 7 அப்படின்னு அந்த தவாஃபை நம்ம என்ன செய்யணும்? முழுமை செய்யணும். அப்போது இதெல்லாம் நம்ம முக்கியமான சட்டங்கள், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒது முடிஞ்சிருச்சுன்னு பதட்டப்படாதீங்க, பக்கத்துலேயே இடம் இருக்குது, நீங்கள் ஒது செஞ்சுட்டு என்ன செய்யலாம்? சமாதானமாக வந்து அடுத்தடுத்த தவாஃபுகள் நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ 7 தடவை சுற்றியாச்சு. இப்போ இந்த 7 தடவை சுற்றும் போது
தேவையில்லாமல் பேசக்கூடாது. தேவையில்லாமல் பேசுறதில்ல, பேசவே கூடாது. அதுக்கு தான் துவா ஓத சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியுமோ அதை ஓதிக்கிட்டே வரணுமா. எதனால்? பேச்சு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காபத்துல்லா தவாஃப் செஞ்சுட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாது. உங்கள் தவாஃபை பசாதாயம். அதனால் 7 முறை சுற்றும் போது ஓதிக்கிட்டே இருங்க. நீங்கள் தெரிஞ்ச துவாக்களை ஓதுங்க. இடையில ஒது முடிஞ்சிச்சா ஒது செஞ்சுட்டு வந்துடுங்க. ஆரம்பிக்கும் போது ஹஜ்ஜல் ஹஸ்பத் கல்லிலிருந்து ஆரம்பிங்க. இப்போ 7 தடவை சுத்தமா இல்லையா? இந்த 7 தடவையும் உங்களுக்கு தெரிஞ்சதை ஓதிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல நபி என்ன சொன்னாங்களோ அதைத்தான் ஓதும். ஒரே ஒரு இடத்துல. அது எந்த இடம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ருக்னை யமான். அதாவது ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் நீங்கள் வரும்போது 70,000 மலக்குமார் அங்கே நிற்பாங்க, உங்களுக்காக துவா செய்வாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற இடத்துல என்ன ஓதனாலும் அந்த இடம் வருகிற பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படிங்கிற ஓதணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ ரப்பனா ஆத்தின்னு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாத ஆளுகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த துவா ஒவ்வொரு சுத்துக்கும் 7 சுத்துக்கும் நீங்கள் ருக்குனி யமானி கடப்பீங்களா இல்லையா? அப்போ ருக்குனி யமான் வருகிற போதெல்லாம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படிங்கிற ஓதிக்கொள்ளணும். அப்போ 7 முறை சுற்றிட்டா ஒரு தவாஃப் முடிஞ்சு. தவாஃப் முடிஞ்சாச்சு, ஓதியாச்சு, கரெக்டாக நம்ம எல்லா அமல்கள் கரெக்டாக செஞ்சாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்காம இப்ராஹிம் அப்படிங்கிற இடம் கூண்டு போட்டு வச்சுருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏறி நின்று காபாவை கட்டினாங்கன்னா அந்த கல் வைக்கப்பட்ட இடம் மக்காம இப்ராஹிம். அங்கே போய் நின்று 2 ரக்காத் நம்ம தொழுகணும். அந்த தொழுகையில் என்ன ஓதணும் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் ஓதணுமா இல்லையா, அதே தான் அங்கேயும் ஓதணும். என்ன ஓதணும்? ஃபாத்திஹா சூரா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன். 2வது ரக்காத்தில் ஃபாத்திஹா சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதி அந்த 2 ரக்காத் நம்ம தொழுதுவோம். இதை சுன்னத்தான தொழுகை. தொழுது முடிச்சாச்சு, சலாம் கொடுத்த உடனே ஜம்சம் தண்ணி பக்கத்தில் கேனை நிறைய வச்சுருப்பாங்க. எடுத்து வயிறு நிறைய குடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போ தான் குடிப்பீங்க. வயிறு நிறைய நம்ம ஜம்சம் தண்ணி குடிச்சிடணும். அப்படி குடித்து முடிச்சிட்டிங்கன்னா உம்ராவுடைய 4 அமல்களில் 2 அமல் முடிஞ்சாச்சு. எஹ்ராம் கட்டியாச்சு, தவாஃப் செஞ்சாச்சு. ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டா தவாஃப் முடிஞ்சாச்சு. நீங்கள் எப்போ தவாஃப் செஞ்சாலும் இப்படி தான் செய்யணும். அது உம்ராவுடைய தவாஃபாக இருக்கலாம், அல்ல சாதாரண தொழுகைக்கு போய் நீங்கள் தவாஃப் செய்யணும், அப்பளும் இப்படி தான் செய்யணும். அப்போ தவாஃப் முடிஞ்சாச்சு, எஹ்ராம் கட்டியாச்சு, தவாஃப் செஞ்சாச்சு. தவாஃபெல்லாம் முடித்து தண்ணியெல்லாம் குடித்த பின்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 மலைகள் இருக்கும். சஃபா மருவா அப்படிங்கிற மலைகள். ஆரம்ப காலத்தில் நம்ம பெருசாக இருந்துச்சு. இப்போ அதை கம்மி பண்ணி ஒரு மலையல்ல, ஒரு குன்று மாதிரி தான் இருக்கும். சஃபா மருவா. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறானா, இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மருவாவும் அல்லாஹுடைய அடையாள சின்னம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். அப்போ இது 2 மலைகள் இருக்கும். அதுவும் துவா கபூல் ஆகிற இடம் தான். நீங்கள் சஃபாவிலிருந்து என்ன செய்யணும்? சை செய்யணும். 3வது அமல் என்னங்க? சை செய்யணும். சை செய்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, தொங்கோட்டம் ஓடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ சஃபாவிலிருந்து ஆரம்பிக்கணும். சஃபாவிலிருந்து மருவா, மருவாவிலிருந்து சஃபா, அப்படி 7 தடவை போயிட்டு வரும். சஃபாவிலிருந்து மருவா 1, மருவாவிலிருந்து சஃபா 2. இப்படி கணக்கு பண்ணணும். எப்படி கணக்கு பண்ணக்கூடாது? சஃபாவிலிருந்து மருவா போய் திரும்பி சஃபா வந்தால் தான் 1 அப்படிங்கிறதல்ல. சஃபாவில் ஆரம்பிக்கிறீங்க, சஃபாவிலிருந்து மருவா 1, மருவா டு சஃபா 2, திருப்பி சஃபாவிலிருந்து மருவா 3, அப்படி 7 கணக்கு வைக்கணும். 7 தடவை போயிட்டு வரணும். இதுக்கு தான் தொங்கோட்டம் ஓடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியில் சை செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சை செய்யும்போது நிறைய துவா இருக்குது. ஒரே ஒரு துவா, அற்புதமான துவாவை நபி அவங்க நமக்கு சொல்கிறாங்க. என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும் மகஃபிர் லஹு, அல்லாஹும் மகஃபிர்லி, அல்லாஹும் மகஃபிர்லி, அல்லாஹும் மகஃபிர்லி. யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படிங்கிற துவா. இதை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். என்ன துவாங்க? அல்லாஹும் மகஃபிர்லி, அல்லாஹும் மகஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடறா, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடறா ரப்பே அப்படின்னு என்ன செஞ்சிட்டோம், அதை சொல்லிக்கிட்டே போகணும். 7 தடவை போகும்போது துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ போகிறோமா இல்லையா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒது கட்டாயமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், ஒது கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒதுவோடு செஞ்சால் சிறப்பு. ஒது முடிஞ்சிட்டாலும் பிரச்சனை இல்லை.
ஒது கட்டாயமாக தவாஃபுக்கு இருக்கிற மாதிரி சட்டம் இங்கே இல்லை. சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காண்டி சொல்கிறேன் நான். அப்போ சஃபா சயி செய்யும் போது ஒது இருந்தால் நல்லது, ஒது இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தவாஃபுக்கு அப்படி இல்லை, கட்டாயமாக ஒது இருந்தே ஆகணும். ஒது இல்லாமல் தவாஃப் செஞ்சிங்கன்னா தவாஃப் சரியாகாது. சயி அப்படி அல்ல, ஒது இருந்தால் நல்லது, ஒது இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, சயி நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது தேவைப்பட்ட சாப்பிட்டுக்கலாம். பசிச்சா போகிற வழியில் உட்காந்து என்ன செய்யலாம், ஒரு ஆப்பிள் பழமோ என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிஸ்கட்டோ அதை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு அங்கேயே போகிற வழியில் ஜம்ஜம் தண்ணீர் குடிச்சுக்கலாம். அப்போ 7 தடவை சஃபா டு மருவா, மருவா டு சஃபா வரணும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இடையில பச்சை லைட் போட்டிருப்பாங்க. போகும்போது சரி வரும்போது சரி பச்சை லைட் போட்டிருப்பாங்க. அது எது அடையாளம் அப்படின்னா, அந்த இடம் வரும்போது நம்ம சாதாரண நடந்து போகிற மாதிரி அந்த இடம் வரும்போது கொஞ்சம் குதிச்சு போகும். ஏன் அப்படின்னா, அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே வரும்போது குதிச்சு போனான். ஏன் குதிச்சு போனாங்க? எதுக்கு இந்த சஃபா மருவாவுடைய அமல் எதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள காபாவுக்கு பக்கத்தில் போட்டுட்டு தண்ணி இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலாம், தண்ணிக்காக வர்றாங்க. வந்து சஃபாவுக்கு வந்து பார்க்குறாங்க. சஃபா மலைக்கு மேலே ஏறி பார்ப்பாங்க, யாராவது வர்றாங்களா, பயணத்தில் யாராவது வர்றா, தண்ணி கிடைக்குமா பார்ப்பாங்க. ஒன்றும் கிடையாது. மருவா மலைக்கு மேலே ஏறி பார்ப்பாங்க, தூரத்துலேருந்து யாராவது வர்றாங்களா. பாலைவன பிரதேசம் தானே, அதாவது கூட்டமாக வியாபாரத்துக்கு வருவாங்க, எதுக்காவது மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது இருக்கிறாங்களா, வர்றாங்களா, தண்ணி கிடைச்சா பையனுக்கு கொடுக்கலாமே, தண்ணிக்கு இல்லாமல் தானே அழுகிறான், தாகத்தில் அழுகிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு தாய் என்ன செய்கிறாங்கன்னா அங்கேயும் ஓடி பார்ப்பாங்க. அப்படி ஓடி கிடைக்காத போது அல்லாஹ் என்ன செய்வாங்க, இஸ்மாயில் நபியுடைய கால் பாதத்திலிருந்து ஜம்சம் தண்ணி அல்லாஹ் தந்தான். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்படி போகும்போது என்ன செய்வாங்க, சஃபா டு மருவா, மருவா டு சஃபா போகும்போது இந்த பச்சை லைட் இருக்கா இல்லையா, அந்த இடம் வருகிற பொழுது அங்கே கொஞ்சம் குதித்து ஓடுவாங்களாமா. காபாவை பார்த்துக்கிட்டே ஓடுவாங்களாம். காபானா தன் பிள்ளையை பார்த்துட்டே ஓடுவாங்களாம். பிள்ளை இருக்கிறாங்களா, ஏதாவது ஆயிடுச்சா, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு பார்த்துட்டு ஓடுவாங்க. அதனால் மார்க்கம் சொல்கிறது, அந்த இடம் வருகிற பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்கள் குதித்து ஓடணும். காபாவை பார்க்கவும் செய்யணும். பார்த்தா தெரியும், காபா அங்கிருந்து பார்த்தா காபா தெரியும். காபாவை பார்க்கவும் செய்யணும், கொஞ்சம் குதித்து ஓடணும். இது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு அல்ல. பெண்கள் சாதாரணமாக போய் சாதாரணமாக வந்துடணும். பெண்களுக்கு உங்களுக்கு பெண் சமூகத்துக்கு எல்லாம் சேர்த்து யார் ஓடிட்டா, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடிட்டாங்க. ஆண்கள் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் கொதித்து ஓடணும். நீங்கள் காபாவை பார்த்துக்கிட்டே ஓடணும். இதெல்லாம் வந்து சயீல நாம் கடைபிடிக்க வேண்டிய அமல்கள். அப்போ சயீ செய்கிற பொழுது என்னவெல்லாம் செய்யணுங்க, துவா ஓதணும். அல்லாஹும்ம ஃபிர்லி துவா ஓதணும். அந்த பச்சை லைட் வரும்போது கொஞ்சம் குதித்து ஆண்கள் ஓடணும். அப்படி ஓடும்போது காபத்துல்லாஹ் பார்த்துக்கிட்டே ஓடணும். பசிச்சா சாப்பிட்டுக்கலாம், ஒது இருந்தால் சிறப்பானது. அப்போது சஃபா டு மருவா, மருவா டு சஃபா, இது சயீ செய்யக்கூடிய இடம். இந்த இபாதத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உம்ராவுடைய 4 அமல்களில் 3 அமல் முடியும். 3 அமல் முடிஞ்சாச்சு. சரிங்களா? இங்கே என்ன ஒன்று, ஒரே ஒரு அமல் இருக்குது. என்ன அமல்ங்க, முடிகளை கடைந்து கொள்ளுதல். அப்போது சஃபாவில் ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா, சஃபா ஆரம்பிக்கும் போது தவாஃப் செஞ்சுட்டு வருவீங்க, சஃபாவில் நிற்பீங்க. அந்த இடம் துவா கபூல் ஆகிற இடம். நீங்கள் அந்த இடத்துல நின்று காபாவை பார்த்து துவா செய்யணும். அதே மாதிரி சஃபாவும் அப்படி தான், மருவாவும் அப்படி தான், துவா கபூல் ஆகிற இடம். சஃபாவுக்கு ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா, அங்கேருந்து துவா செய்கிறீங்க. மருவாவுக்கு போயிடுறீங்க, மருவாவிலேருந்து துவா செய்கிறீங்க, திரும்பி சஃபாவுக்கு வரீங்க, துவா செய்கிறீங்க. துவா கபூல் ஆகிற இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சயீ செய்கிறதுக்கு முன்னாடி சஃபாவிலேருந்து ஆரம்பிக்கும் போது 100 ஆயத்துகள் ஓதுற அளவுக்கு அங்கே நின்று காபாவை பார்த்து துவா செஞ்சுருக்கிறாங்க. அதனால் துவா கபூல் ஆகிற இடம் அது. அதனால் முக்கியமான இடம். இங்கே துவா செஞ்சுட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, சயீ செய்ய ஆரம்பிங்க. அப்போ உம்ராவுடைய 4 அமல்களில் இஹ்ராம் கட்டியாச்சு, தவாஃபு செஞ்சாச்சு, அதே மாதிரி சயீ செஞ்சாச்சு. சயீ செஞ்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு மறைப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய முடியில் என்ன செய்யணும், ஒரு விரல் அளவு என்ன செய்யணும், நீங்கள் முடிகளை அப்படி சுட்டி கத்தரித்து கொண்டால் போதுமானது. ஆண்கள் வந்து முடியை குறைக்கவும் செய்யலாம், மொட்டையும் அடிக்கலாம். ஆனால் மொட்டை அடிப்பது சிறப்பாக. மொட்டை அடித்தா துவா நிறைய கிடைக்கும். அதனால் அங்கே போய் நம்ம மொட்டை அடித்து தப்புன்னு கிடையாது. திருப்பி வந்தால் வளர்ந்துருமா இல்லையா, வளராத ஒன்றும் கிடையாது.
அதனால் மொட்டை அடிச்சிடணும். அப்போது மொட்டை அடிச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே வந்து நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடையில் போய் 10 ரியாலோ 5 ரியாலோ கொடுத்து என்ன செய்யலாம், மொட்டை அடித்து கொள்ளலாம். அப்போது ஒரு உம்ரா என்பது எஹ்ராம் கட்டி தவாஃப் செஞ்சு சயீன் செஞ்சு முடிகளை கலைந்து கொண்டால் ஒரு உம்ரா கபூலாகிவிடும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் உம்ரா செய்யணும். இங்கிருந்து போகும்போது நம்ம ஊர்லேருந்து எஹ்ராம் கட்டி நியத் பண்ணிட்டு போவோம். உதாரணமாக ஒரு திங்கக்கிழமை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு திங்கக்கிழமை போகிறோம், உம்ரா செஞ்சாச்சு முடிச்சாச்சு, ரூமுக்கு போயிடுவோம். ரூமுக்கு போன பின்னாடி நீங்கள் திருப்பி காபாவுக்கு வருகிற பொழுது தவாஃப் செய்கிறதான சாதாரண ஆடைகளில் நீங்கள் வரலாம், அத்தர்களை போட்டுக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. எஹ்ராமுடைய ஆடையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பேணிக்கையை நம்ம ஒழுங்குகளை கடைபிடிக்கணும். மற்ற நேரங்களில் நீங்கள் சாதாரணமாக தொப்பி போட்டுக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். மற்ற ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது, எஹ்ராமுடைய ஆடையில் இருக்கும்போது, உம்ராவுடைய நியத்தை இருந்தால் மட்டும்தான் இந்த அமல்களை ஞாபகத்தில் வைக்கணும். இப்போ அங்கே போயாச்சு, திங்கக்கிழமை அமல் செஞ்சாச்சு, செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அடுத்த உம்ராவுக்கு புறப்படுறீங்க. அங்கே எப்படி செய்யணும், அங்கேருந்து உம்ரா செய்கிறதால எப்படி செய்யணும் அப்படின்னா, ரூம்லேயே நீங்கள் என்ன செய்யணும், எஹ்ராம் ஆடையை அணிஞ்சிக்கணும், நியத்து வைக்கக்கூடாது. பொது செஞ்சுட்டு எஹ்ராம் ஆடை போட்டுக்கலாம், அல்லது குளிக்கிறதால குளிச்சுட்டு எஹ்ராம் ஆடையை போட்டுட்டு நேராக ரூமை விட்டு கீழே வந்துடும். வந்துட்டிங்கன்னா மக்காவுக்கு பக்கத்தில் மஸ்ஜிது ஆயிஷா அப்படிங்கிற பள்ளிவாசல் இருக்கும். ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஆயிஷா பள்ளிவாசல் சொல்லுவாள், நிறைய வண்டி போயிட்டே இருக்கும். அதில் ஏறினீங்கன்னா நேராக ஆயிஷா பள்ளிவாசல். ஆயிஷா பள்ளியில் போய் எஹ்ராம் ட்ரெஸ்ஸில் நம்ம இருப்போம். ஆரம்பத்தில் நம்ம செஞ்ச 2 ரக்காத் தொழுதுமா இல்லையா, அதே மாதிரி 2 ரக்காத் தொழுகணும். என்ன ஓதனமோ ஆயிஷா பள்ளிவாசல், ஆயிஷா பள்ளிவாசலில் போய் 2 ரக்காத் எப்படி ஆரம்பத்தில் செஞ்சோமோ அதே மாதிரி 2 ரக்காத் தொழுகிறீங்க. புல்யாயுல் காஃபிர் புல்வல்லாஹ் சூரா ஓதி 2 ரக்காத் தொழுகிறீங்க. அத்தஹியாத்தில் சலாமுல்லா கொடுத்த பின்னாடி உம்ராவோட நியத் வைக்கிறீங்க, தல்பியா சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. நேராக தல்பியா சொல்லிவிட்டு ஆயிஷா பள்ளிக்கு வெளியே வந்தீங்கன்னா வாகனம் இருக்குது, வாகனத்தில் ஏறீங்க, நேராக காபத்துல்லாவுக்கு வந்துடுவீங்க. காபத்துல்லாவுக்கு வந்தோம் நேராக அங்கே போய் தவாஃப் செய்கிறீங்க. தவாஃப் முடிஞ்சு சை செய்கிறீங்க, சை செஞ்சோன்னு முடிகளை கலைங்க. அப்போ எங்கேக்கு அங்கேக்கு என்ன வித்தியாசம் என்னென்னா, இங்கே நம்ம ஊர்லேருந்து நம்ம என்ன செய்கிற எஹ்ராம் கட்டிட்டு போகிறோம், அங்கே போய் ஆயிஷா பள்ளியிலேருந்து எஹ்ராம் கட்ட போகிறோம். அதுதான் வித்தியாசம். பாக்கியெல்லாம் அமல்கள் எல்லாம் ஒரே அமல்கள் தான். அப்போது அங்கே போய் செய்யக்கூடிய முறைகள் அது. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு உம்ரா செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். நேரங்களை வீணாக்காமல் இருந்ததுன்னா, உடல் தாக்கத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு உம்ரா டெய்லி செய்யலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள் பாலிப்பானாக. அப்போது இந்த உம்ராவுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். அந்த சந்தேகம் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லப்படும். जी மூணாவது உம்ரா காஜா பை சொல்லு. காஜா பை வேறு பெரிய உம்ராவா, படை உம்ராவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கம்பெனி வகையாக வந்து 4 உம்ரா நம்ம செய்ய வைக்கணும். 4 உம்ரா நம்ம செஞ்சிடணும். அதாவது நம்ம இங்கேருந்து போகும்போது ஒன்று, அதுக்கப்புறம் ஜெகரானான்னு சொல்லி ஒரு ஊருக்கு நம்ம என்ன செய்வோம், அங்கே போய் எஹ்ராம் கட்டிட்டு வந்துடுவோம். இன்ஷா அல்லாஹ். ஜெகரானான்னு சொல்லி ஒரு 25 நபிமார்கள் கட்டின எஹ்ராம். மூணாவது வந்து ஆயிஷா பள்ளிக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்மளே கூட்டிகிட்டு போய் எஹ்ராம் கட்டிட்டு நம்ம செஞ்சுக்குவோம். தாய்க்கு நம்மளே கூட்டிகிட்டு போயிடுவோம். 4 முறை நம்மளே செய்ய வச்சோம். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாலை சொன்ன மாதிரி எதாவது செய்யணும்னா நம்ம செஞ்சுக்கலாம். அது செப்பரேட் தான், செலவுலாம். இதுவே டைம் சரியாக இருக்குது. அதுவும் நம்ம சியாராக இருக்குது, நடந்து போகிற சியாராக இருக்குது. 9 ஜவரானா 30 கிலோமீட்டர் பஸ்ஸில் தான் எல்லாம் நம்மளே கூப்பிட்டு போவோம். 4 இடத்துக்கு நம்மளே கூப்பிட்டு போவோம். வேறு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. போன பிறகு நம்ம பிரயாணத்தில் விஷயம் நம்ம பேசிக்கலாம். அவங்க தொழுகைக்கு போகிறதுனால உங்களுக்கு இப்போ இவ்வளோ நேரம் நடந்த கிளாஸில் மக்காவுடைய சந்தேகங்கள், மதீனாவோட சந்தேகங்கள் ஏதாவது கேட்குறேன். சோப்பு வந்து சோப்பு கண்டிப்பாக சோப்பு தேவைப்படும். பெரிய வெளியூருக்கு போனால் பார்த்து போனால் கண்டிப்பாக சோப்பு தேவைப்படுது. அறுநூறு இல்லாத சோப்பு தான் நம்ம தனியாக எடுக்கிறது.
நறுமணம் இல்லாமல் எந்த சோப்பு வேணும் பயன்படுத்திக்கலாம். நறுமணம் இருக்கக்கூடாது, அது இருக்க இல்லாமல் பயன்படுத்தலாம். நாற்பத்தஞ்சு பேர் நம்ம போகிறோம், 45 பேருக்கு அமீர் இருக்கிறார். அமீர் வந்து கட்டளையிடுறது நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அந்த நிமிஷம் வந்து கரெக்டாக அந்த 9 இப்போ நான் வர்றதுக்கே வந்து ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டாங்க. இந்த லேட்டு வந்து அங்கே ஏன்னா அந்த 1 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா அந்த பஸ்ஸு போயிடுவான். அந்த பஸ்ஸு போயிடுச்சுன்னா ஒரு 50,000 ரியாலுக்கு அவன் வண்டி அவனுக்கு ஃபைன் ஆகிடும், அவன் வண்டி எடுத்து போயிடுவான். அதனால் அமீர் வந்து சொல்கிறது வந்து கரெக்டான இதில் நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி உமராவுக்கு நீயே சொல்லி தருவார். தெரிஞ்சது இப்போ அஜய் சொல்லிட்டாரு, நீ தெரிஞ்சவங்க செய்யலாங்கிறது செய்யக்கூடாதுங்கிறது அமீர் சொல்லுவார். அதுக்கு போயாச்சுன்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக போயிட்டு வந்துடுவோம் கிளாஸ். ஏன்னா அங்கே போயிட்டு அவங்க செய்ய முடியுமான்னா அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. நான் ஒரு டைம் வந்து அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா மலக்குமாரி இறங்குற இடத்துல நான் ஓடி போய் ஏறினேன். ஒரு நம்மளை விட சின்ன வயசு அவங்க பின்தங்கிட்டாங்க. அப்போ அது ஒரு கேவலப்படுத்த மாதிரி ஆகுது. அப்போ அவங்க பின்தங்கிட்டாங்க. நான் வயசானவங்க, நான் மனசில் நினைச்சது நான் வயசானவங்க மேலே போயிட்டேன், முக்கால்வாசி நினைச்சது தான். அந்த கால்வாசியில் இருக்கவங்க மேலே போயிட்டாங்க. நான் அங்கேருந்து அப்படி கீழே வந்துட்டேன், அங்கேருந்து கீழே அவங்க இறங்கிட்டாங்க. அது மாதிரி யாருக்குமே இப்போ ஆட்சிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம பழகுறத தவிர அவங்க நம்ம தள்ளி விட்டு போகிறாங்க அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவர் சொல்லி தருவார். அந்த சொல்லி தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா அல்ல நம்மளுக்கு எல்லா இதுவும் நம்ம செஞ்சு அதுதான் அதாவது கடைகளிலே கிடைக்காது. அது இந்த ஆன்லைன் இந்த மாதிரி சில இடத்துல கிடைக்கும். வந்து அதாவது நம்ம அபிப்பிராயம் என்னன்னா, பாருங்க, அல்லாவுக்காக எவ்வளவோ செஞ்சு பழகினோம். கொஞ்ச நேரம் சோப் பயன்படுத்தி அல்லாவுக்காக பொருள் பார்ப்பேன். ஜான்சன் பேபி சோப் இருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு தகுந்துருக்கு நல்லது. பழக்கப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னா அந்த வாசனை பயன்படுத்திக்கலாம். சில பெண்களுக்கு நான் டவுட்டுகள் சில வீட்டில் இருக்காங்க, நேரம் கழிச்சு அவங்க கேட்க முடியாத விஷயம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது தவாஃபில் மோனவங்க சொன்னாங்க, தவாஃபில் உதவோடு செய்யணும், தவாஃபில் கம்பல்சரி உதவு இருக்கணும், சையில் உதவு தேவையில்லை, இதெல்லாம் சொன்னாங்க. இன்ஷால்லா நம்ம கூட இருக்கோம். இருந்தாலும் இப்போ ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருக்கும் இல்லை, பேச்சு கேட்க முடியாது. என்ன சார் வரல போதும் எல்லாமே சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா துவா வந்து இதில் எல்லா துவா இருக்குது. இந்த துவாவை பார்த்தீங்கன்னா நம்ம நியத்து பண்ணுறோம், உம்ராவுடைய நியத்து பண்ணுறோமா இல்லையா? அப்போ என்ன துவா ஓதுன்னு சொன்னால் அந்த துவா இதில் இருக்குது. அரபி இருக்குது, தமிழில் இருக்குது. காபாவை பார்த்த உடனே என்ன துவா ஓதணும், ஹஜல் அஸ்வத் கல்லில் அங்கேருந்து தவாஃப் ஆரம்பிக்கும்போது என்ன துவா செய்யணும், செய்யும் போது என்ன துவா செய்யணும், எல்லா துவா இங்கே இருக்குது. சின்ன கிதாபு தான், அரபி இருக்குது, தமிழில் இருக்குது. நம்ம இதை பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய உம்ரா ட்ராவல்ஸில் உடைய பழக்கம் என்னென்னா, நிறைய பேர் சில இடங்கள் கரெக்டாக செய்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் குறை சொல்கிறதில்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். சில உம்ரா கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த ட்ராவல்ஸுக்காரர் கூட்டிகிட்டு போவார், காபாவில் இறக்கி விடும்போது அவர் பார்க்கலாம், திருப்பி ஃப்ளைட் ஏறும்போது பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் எங்கே போவார் யாருக்குமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் காஜாவை அப்படி இல்லை, கூடவே உங்களுக்கு இருப்பாங்க. அதில் முக்கியமாக 4 உம்ரா அவங்க தலைமையில் உங்களுக்கு என்னவெல்லாம் ஓதனமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து தர்த்தீபான முறையில் 4 உம்ரா செய்ய வைப்பாங்க. சாதாரணமாக ஒரு உம்ரா நம்ம செஞ்சிட்டாலே, யாராவது வழிகாட்டி யாராவது சொல்லி கொடுத்து ஒரு உம்ரா செஞ்சிட்டாலே அடுத்தடுத்த உம்ரா நம்மளே பண்ணிடலாம். ஆனால் 4 உம்ராவும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க.
அது அல்லாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் உம்ராக்களை நம்ம அதிகப்படுத்திக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த உம்ரா வந்து நமக்காக வேண்டி உம்ரா செய்யலாம். மருஹூம்கள் யாராவது மருஹூம் நம்மளை சொந்தக்காரங்க அத்தா அம்மா யாராவது வஃபாத்தாயிருப்பாங்க, அவங்களுக்காக வேண்டி உம்ரா செஞ்சுக்கலாம். அவங்க நியத்து பண்ணி உம்ரா செஞ்சுக்கலாம். நமக்காக வேண்டி உம்ரா செஞ்சுக்கலாம். ஹயாத்தோடு இருக்கிறவங்களுக்காக வேண்டி உம்ரா செய்யலாம். இதெல்லாம் உம்ரா செஞ்சு அந்த நியத்தை அவங்களுக்கு அந்த நன்மையை அவங்களுக்கு எத்தி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஷரியத்துடைய சட்டங்கள் நம்ம ஞாபகத்தில் வச்சா போதுமானது. எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும். இந்த சந்தேகம் இருந்தால் கேட்டுங்க, இன்ஷா அல்லாஹ் விளக்கம். அவங்கவுங்க உடல் தாக்கத்தை பொறுத்து இல்லை, தாராளம் செய்யலாம். சில பேர் ஒரே நாளில் 2 முறை செய்யலாம். குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் ஒரு முறை. அவங்க செய்கிறாங்க, தாக்கத்தை இருந்து செய்யலாம். ஃபஜ்ருக்கு போனேன்னா 8 மணிக்கெல்லாம் ஒரு முறை முடிஞ்சிடும். அப்புறம் மதியானம் சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கு ஆரம்பித்தா 8 மணிக்கெல்லாம் ஒரு முறை முடிஞ்சிடும். உடல் அதாவது என்னென்னா அமல் செய்யணும், அமல் ஆர்வம் இருக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆர்வம் கோளாறு நிறைய ஃபஸ்ட்டு நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் ரூம்லேயே படுத்துருக்கணும், அது இருக்கக்கூடாது. பார்த்துட்டு நம்ம உடம்பு தாக்கத்தை எப்படி பார்த்துட்டு அளவாக பண்ணிக்கணும். அப்போ எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லா அமலும் செய்யணும். துவாவதி நம்ம சந்தேகம் மேலே இருக்குதா? அது சொல்லுவாங்க பக்கமான பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. யா ரஹ்மர் ராஹீமீன் ஆகிரச்சஹா யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னித்து அருள் பாலிப்பாயா. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மறைத்து மன்னித்து அருள் பாலிப்பாயாக. யா ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் உம்ராவுக்காக நீ தயாராக இருக்கிறோம். யா ரஹ்மானே, எங்களுடைய உம்ராக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. உங்களுடைய உம்ராக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. உங்களுடைய உம்ராக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய பயணங்களை லேசாக்கி வைப்பாயாக. முழுமையான உடல் ஆரோக்கியத்தை வழங்கிடுவாயாக. ஆஃபியத்தை வழங்கிடுவாயாக. சமாதானத்தை வழங்கிடுவாயாக. இதை போன்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் நீ தந்தருள் பாலிப்பாயாக. யா ரஹ்மானே யா அல்லாஹ், எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், முசீபத்துகள் அனைத்தை மட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் பாலிப்பாயாக. யா ரஹ்மானே யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்கும் நாளை மறுமை நாளிலே அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பை வழங்கிடுவாயாக. உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்தருள் பாலிப்பாயாக. யா ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினாலும் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினாலும் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களின் துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்வாயாக. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.